பசி எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம மறந்துட்டு ஒரு நாள் இயேசுவுக்காக நாம் பசியோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த உபவாசம் என்பது ஒன்று நம்ம நமக்கு ஒரு வயிற்றில் பசி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம்ல, அதை நீங்கள் தடுக்கிறீங்க. நம்ம வீட்டில் ஒரு மரணம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட பிடிக்குமா? அந்த துக்கம்தான் நமக்கு தேசத்தை குறித்து வரணும். என்ன துக்கம் வரணும்? என் தேசத்தில் எப்படி நடக்குதோ, எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் அழுவோம். அது மாதிரி நினச்சி ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம துக்கித்து செபிக்க போகிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த உபவாச நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கினாலும் தயவுசெய்து நீங்கள் பொறுமையோடு பசிக்குதுன்னு வச்சிங்களேன், சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறதுல ஒரு அற்புதம் என்னென்னா, நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு வியாதி வந்தது சாப்பிடாமல் இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டு உங்கள் நோயெல்லாம் குணமாக்கிடுவார். உங்களுடைய சரீரத்துக்கிற வியாதிகளை ஏசப்பா குணமாக்குவார். நம்புவோமா? விசுவாசிக்கலாமா? சரி, இப்போ நான் இத்தனை காட்சிகள் உங்களுக்கு காமிச்சோம். நிறைய பேர் நாங்கள் போய் ஊழியம் பண்ணதை பார்த்தீங்க. இன்னும் நிறைய வீடியோலாம் இருக்குது, டைம் இல்லை. ஏன் நாங்கள் தெரு தெருவாக நம்ம போகிறோம், ஏன் மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மதம் மாற்றத்துக்காக நாங்கள் செய்யலை. இயேசு எங்கேயுமே மதம் மாற்ற சொல்லவே இல்லை. மதத்துக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். அல்லேலூயா. மதத்துக்கும் இயேசுவுக்கும் தூரம். மதம் நம்ம உருவாக்கி நம்ம தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் இயேசு மாணவர் மட்டும்தான் மனிதர்களை தேடி வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அப்படின்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு கர்த்தர். உங்களை என்னை மாத்திரமல்ல, மனிதன் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவ அமைப்பு உருவாக்கணும், ஒரு சர்ச்சு கட்டணும், அவருக்குன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வரலை. அப்படி ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், கட்சி உருவாக்கணும்னு சொன்னால், எதுக்கு சிலுவையில் போயிட்டு உயிரை கொடுக்கணும்? எதுக்கு ரத்தம் சிந்தணும்? எதுக்கு அடி வாங்கணும்? 39 கசையடிகள் எதுக்கு வாங்கணும்? தேவையே இல்லை. கரெக்டாக? அப்போ என்ன நோக்கம்? அவர் உலக ரட்சகர், உங்களையும் என்னையும் ரட்சித்து நம்ம எல்லாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகிறதில்ல. ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்களை மூட போகிறோம், சாக போகிறோம். மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அது ஒன்று நரகத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா மோட்சத்துக்கு போவாங்க. நரகம் என்பது பாவம் செய்ய வைத்த சாத்தான் இருக்கிற இடம். பரலோக மோட்சம் என்பது நம்மை ரட்சிக்க வந்த தெய்வமாக இயேசு இருக்கிற இடம். ஒரு மனுஷன் கண்ணை மூடின உடனே அவன் இங்கே நாயா பேயா அலைய மாட்டான். அடுத்த நிமிஷமே அவனுக்கு நியாயத்தீர்ப்பு தொடங்குது. ஒன்று நரகத்துக்கு போயிடுவான், இல்லை இயேசு இருக்கிற மோட்சத்துக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே போவான். இயேசுவோடு கூட வேலை செய்யும்படியாக 12 கோத்திரங்களை எப்படி ஆண்டவர் நீங்கள் என்னோடு கூட உட்கார்ப்பீங்கன்னு சொன்னது போல் சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாம் மரித்தாலும் பிழைத்திருப்போம். ஏன்னா நம்முடைய இயேசு மரித்து உயிர் தெழுந்தார். இதுதான் இயேசு. இயேசு வந்தார், பாவத்துக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். இதுதான் கிறிஸ்தவம். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். சரியா? இப்போது நான் இது சில வசனங்களை சொல்லும்போது உங்களுக்கு புரியும், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஜெபம் பண்ண போகிறோம். தேசத்து குறித்து பாரத்தோட ஏசப்பா பேசின தீர்க்க தரிசன வசனங்களை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாங்களாக ஒரு ஜெபத்தை உருவாக்கலை. இயேசு பேசின இந்த காலத்துக்கு என்ன தேவைன்னு ஆவியானவரை கொண்டு இயேசு பேசின தீர்க்க தரிசனங்களை எழுதி அதை பிரிண்ட் போட்டு உலகத்து ஒவ்வொரு நாட்டை குறித்து ஆவியானவர் பேசின அந்த தீர்க்க தரிசனங்களை தான் இன்றைக்கு உங்களுக்கு ஜெபமாக நடத்த போகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? நம்ம ஏதோ எழுதிக்கினே இந்த ஊருக்காக ஜெபிக்க போகிறதில்ல. ஆவியானவர் என்ன பேசினாரோ சபை குறித்து, விசுவாசிகளை குறித்து, அதை நம்ம ஜெபமாக தீர்க்க தரிசனங்களை ஜெபிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை குறித்து நல்ல சாட்சி நான் வீட்டில் போய்ட்டு வீடியோ பார்க்கும்போது கூட நிறைய பேர் சாட்சி கூட நான் வீட்டில் பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு காரியங்கள். இன்றைக்கி சில பேர் வந்திருக்கீங்க புதுசாக, தயவுசெய்து கவனிங்க. இந்த ஜெபத்தை நீங்கள்
இதோடு விட்டுடக்கூடாது. நீங்கள் உங்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்யணும். உங்கள் ஜீவகாலம் முழுவதும் என்ன பண்ணணும்? தேசத்துக்காக ஜெபிச்சிங்கன்னா இயேசுக்கிட்ட போகும்போது உங்களை அன்போடு வரவேற்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன போட்டிருக்கோம் பாருங்கள். திறப்பில் நின்று ஜெபிக்க. படிக்கலாமா? திறப்பில் நிற்கவும். என்ன போட்டிருக்கு பாருங்கள். எசேக்கியேல் 22:30 கொஞ்சம் வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும், அப்புறம் என்ன, சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரே ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை என்ன பண்ணல, காணலை. எத்தனை மனுஷனை கேட்குறாரு ஆண்டவர்கள் ஜெபிக்க? ஒரே ஒரு மனுஷன் போதும். ஏசப்பா கிட்ட ஒரு மனுஷன் நம்ம நின்னா போதும், தேசம் அழியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாமா, தடுத்து நிறுத்த முடியும். சரியா? இப்போ பாருங்க, இதுதான் அடிப்படை வசனம். திறப்பின் வாசல் ஜெபத்தை பெரிய ஊழியக்காரர்கள் நடத்துகிறாங்க இன்னைக்கு. ஆனால் நாங்கள் அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தினுடைய அந்த வார்த்தையை மாத்திரம் இது என்ன அர்த்தம் என்கிறத வசனத்து வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய பேர் திறப்பின் வாசல் ஜெபத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இது பெரிய பிரபலமான ஊழியக்காரர்கள் செய்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன அர்த்தம் என்கிறதை சொல்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த வசனங்களோடு உங்களோடு கூட பேச போகிறோம். இதுதான் அடிப்படை வசனம். திறப்பில் நின்று நிற்கணும். எல்லா சபைகளும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் சர்ச்சு மட்டும் கிடையாது, இந்த இந்தியாவிலையும் உலகத்திலையும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோமே, கிட்டத்தட்ட 10,000 20,000 சர்ச்சு இருக்குன்னு வச்சுங்க. அத்தனை பேருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருடைய சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த சபையில் கண்டிப்பாக இந்த திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். முழு சபைக்கு மட்டும் இருந்தால் போதாது. அதாவது வாரத்தில் ஒரு முறை பாஸ்டர் வைக்கிறாரு, அந்த திறப்பின் வாசலில் வந்து கலந்து கொள்ளணும் கிடையாது. தினந்தோறும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் உங்கள் வீட்டில் திறப்பு நின்று ஜெபிக்கணும். எங்கே ஜெபிக்கணும்? உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கணும். எப்போல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ஜெப நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெப நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு நாள் தினந்தோறும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ நிறைய பேர் நினைப்பான, சர்ச்சுக்கு வந்துட்டால் நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபம் எல்லாம் வாங்க அப்படின்னா எல்லாரும் வந்துடுவோம். சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம், சனிக்கிழமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறது என்னன்னா, சபையில் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ எப்போ வைக்கிறாங்களோ வந்து கலந்து கொள்ளுங்க. ஆனால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இங்கே இருக்க அத்தனை பேரும் உங்கள் வீட்டில் தினந்தோறும் திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறீங்க. செய்வோமா? இது ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இதுக்கு நான் வசனத்தை ஆதாரத்தோடு பார்க்கலாம். முதல்ல திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன என்கிறதை நாம் பார்க்கலாம். திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன? நான் என்ன சொன்னேன்னா, திறப்பின் வாசல் ஜெபம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள தான் நான் வசனத்தோடு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னு முதல் கேள்வி போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்கள். தூப வர்க்கம் கூட்டல் பரிசுத்தவான்களின் ஜெபம் ஈக்குவல் என்னது? திறப்பின் வாசல் ஜெபம். இது இது இதில் இது எங்கேருந்து நான் எடுத்தேன்னு சொன்னால், வேத புஸ்தகத்திலேயே இது இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. இது ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான், திறப்பின் வாசல் ஜெபம். எங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, முதல் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவருக்கு 2 முகம் இருந்துச்சு. ஏசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது 2 முகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பேருக்கு அவர் பிறந்தார். ரெண்டு விதமான கூட்டத்துக்கு அவர் பிறந்தார். அப்படின்னா முதல் கூட்டம் யாருன்னா, அவருடைய சொந்த ஜனம் யூதர்களுக்காக யூதருடைய ராஜாவாக பிறந்தார். எப்படி பிறந்தார்? முதல்ல யாருக்கு பிறந்தார்? ஒரு முறை தான் பிறந்தார். ஆனால் பிறந்த நோக்கம் 2 பேருக்கு 2 விதமான நோக்கத்தோடு பிறந்தார். ஒருவருக்கு யூத குலத்துக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்தார், இன்னொருவருக்கு இரட்சகராக பிறந்தார். முதல்ல எப்படி பிறந்தார்? யூதருக்கு ராஜா. இங்கே பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இங்கே நான் போட்டிருக்கேன், நான் சொல்கிறது இங்கே இருக்க வசனம் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு
ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுனீங்கல்ல, அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து வான சாஸ்திரிகளை குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. அந்த வான சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாராமே, அவரை போய் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி வராங்க. வரும்பொழுது வெறுங்கையோடு வராமல் 3 வெகுமதிகளை கொண்டு வராங்க. 3 வெகுமதிகளை கொண்டு வந்து யூதருக்கு ராஜாவை பணிந்து கொள்ள வந்தாங்க. அப்போ இயேசு பிறக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு எப்படி பிறந்தாரு? யூதருக்கு ராஜா. என்ன சொல்லுங்க, எப்படி? யூதருக்கு ராஜா. சரி, அடுத்த ஒரு கூட்டத்துக்கு எப்படி பிறக்கிறாரு பாருங்க. அவர் இந்த முதல் கூட்டத்தை யூதருக்கு ராஜாவாக பிறக்கும் பொழுது அந்த வானசாஸ்திரிகள் வராங்க பாருங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, இங்கே கவனிங்க, அவர்கள் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அதன் தாயாகிய மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அதற்கென யாரு? அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை யாரு? இயேசு. கரெக்டா? அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? பொண்ணு, அப்புறம் 3 கிஃப்ட் கொண்டு போய் கொடுத்தாங்க. நம்ம கொடுப்போம் இல்லையா பிறந்த நாளுக்கு, அது மாதிரி இயேசுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. யாருன்னா இவங்க யூதர்கள் கொண்டு வந்து. இங்கே பாருங்க, அவங்க கொடுத்த கிஃப்டில் ஒரு கிஃப்ட் பேர் என்ன பேர்? இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வந்துச்சு அந்த இடத்துல, இதை வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கூட்டத்துக்காக அவர் பிறக்கிறார். முதல் ஒரு கூட்டத்துக்கு என்னவா பிறந்தார்? யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். இன்னொரு கூட்டத்துக்கு அவர் இரட்சகராக பிறக்கிறார். அதுதான் என்னன்னா, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர் வயல்வெளியிலே என்ன பண்ணாங்களாம்? தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எந்த ஊரில் பிறந்திருக்கிறாரு? அப்போ 2வது முகம் இயேசுவுக்கு. 2வது முகம் என்ன? இரட்சகர். முதல் முகம் என்ன? யூதருக்கு ராஜா. 2வது முகம் என்ன? இரட்சகர். இப்போ நல்லா கேட்டுக்குங்க, இந்த 2வது முகம் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த முகத்தை சொன்னேன். இயேசு பிறந்தது ஒருத்தன் பிறந்தாரு, முதல் யூதருக்கு ராஜாவாக அவங்களுக்கு பிறந்துட்டு இன்னொருத்தருக்கு இரட்சகராக பிறந்தார். இந்த இரட்சகர் தான் இனிமே மறுபடியும் யூதருக்கு ராஜாவாக பிறக்க போறதில்ல. இனிமே இந்த இரட்சகர் தான் உலகம் முழுவதும் எல்லாருக்குமே இரட்சகர். எப்படி இரட்சகராக மாறினார்னா, சிலுவையில் போயிட்டு உயிரை கொடுத்த உடனே என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் என்ன ஆயிட்டார்? இனிமே இரட்சகர். ஸோ இப்போ யூதர்கள் கூட, இப்போ இருக்கிற யூதர்கள் வந்து நாங்கள் யூத ஜனம், எங்களுக்கு இயேசு வந்து ராஜாவாக பிறந்தார் அப்படின்னு உரிமை பாராட்டி வர முடியாது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாங்களோ யூதர்கள் உட்பட இனிமேல் அவங்க இரட்சகர் என்று சொல்லி இயேசுகிட்ட பாவ அறிக்கை பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம எல்லாம் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? இரட்சகர். நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? இரட்சகர். சொல்லலாமா? நம்ம யூதருக்கு ராஜாவை என்ன சொல்லி எடுத்துக்கொண்டீங்க? என்னை ரட்சிக்கிற இரட்சகர். ஸோ இனிமே யாராக இருந்தாலும் சரி, முழு உலகத்திலையும் இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் என் பாவங்களை மன்னித்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக வந்த இரட்சகர் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? சரி, இது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்களேன். இப்போ நம்ம திரும்ப வருவோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்கள் என்ன பண்ணாங்க? திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே தான் நம்ம சப்ஜெக்ட் வரப்போகிறோம். 3 கிஃப்ட்டு. ஒரு கிஃப்ட் பேர் என்ன? அங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள். ஒரு கிஃப்ட் என்ன போட்டிருக்கு? பொண்ணு. பொண்ணுன்னு என்னது? தங்கம், அல்லது இங்கிலீஷ் என்ன சொல்லுவீங்க? கோல்டு. கரெக்டாக? இந்த கோல்டு பொண்ணை கொண்டாந்து வைக்கிறாங்க இயேசுவுக்கு. அடுத்தது என்ன வைக்கிறாங்க? தூப வர்க்கத்தை வைக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொன்ன? வெள்ளை போலம். இந்த 3 பொருளும், 3 பொருளாகி இந்த பரிசும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது.
ஒரு அர்த்தம் இல்லாமல் இயேசுவுக்கு என்ன பண்ண அந்த 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 பரிசை கொண்டு வரல. சரி, முதல்ல நான் பார்க்கலாம் பொண்ணுன்னா என்ன. இப்போ இன்னொன்று சொல்ல போகிறேன். நீங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தை செய்கிற பழக்கம் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா, நல்லா கேளுங்க, சுவிசேஷம் சொல்கிறீங்களா? சுவிசேஷம் சொல்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை திறப்பின் வாசல் ஜெபத்தை செய்யலாம். அப்படி செய்கிற நீங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொள்கிறவங்க கண்டிப்பாக சுவிசேஷத்தை சொன்னாதான் திறப்பின் வாசல் ஜெபத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சுவிசேஷம் சொல்லாமல் வெறும் நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, நல்லா கேட்டுக்கங்க, உங்கள் ஜெபம் அங்கே போயிட்டுருக்கோம், ஆனால் சுவிசேஷம் இல்லாமல் பாரமே வராது. பாரம் இல்லாமல் நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம். கரெக்டாக? நிறைய பேர் ஜெபிப்பீங்க, தூங்குவாங்க, கொஞ்சம் பேர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வருவாங்க, கொஞ்சம் பேர் ஏதோ ஐயா சொல்கிறாரு நம்ம அவரை இது பண்ணக்கூடாது, அப்படியே கொஞ்சம் அவரை கேட்குற மாதிரி அது மூஞ்சியே பார்த்துன்னு இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஜெபத்தில் நடத்துவோம், ட்ரை பண்ணுவோம், எல்லாம் செய்வீங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் பாரம் இல்லை. என்ன இல்லை? பாரம் இல்லை. உண்மையாக இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கை வலிக்குதுன்னு வச்சுங்களேன், உங்கள் மனசு எங்கே இருக்கும்? வலிக்குதுப்பா, வலிக்குது நினச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அடுத்துக்குன்னு வலிக்கிறத உங்களுக்கு வலி இல்லைனாலும் அந்த வலிக்கிற வலி உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அவங்கள மாதிரி மாறிடணும். அந்த வியாதி உண்டு மாதிரி எடுத்துக்கணும், அவன் கஷ்டம் உண்டு மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் பாரம். ஒரு வீட்டுக்கு அப்போ அந்த பாரம் எங்கே வரும்? நீங்கள் இங்கேயே உட்காந்து இந்த பாரம் வருமா? ரோட்டுக்கு போகணும், வீதிக்கு போகணும், வீடுகளை போய் தேடி போனீங்கன்னா நிறைய பேர் பிரச்சனை என்ன சொல்லுவாங்க? எனக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு இந்த வியாதியா, எனக்கு கிட்னி. ஒரு முறை நாங்கள் தெருவில் பிரசங்கம் பண்ண போன கிறிஸ்மஸ் டைமில் ஒரு தெரு முழுவதும் சொன்னாங்க கேன்சர், கிட்னி ப்ராப்ளம். இதான் அந்த தெருவில். அந்த தெரு முழுவதும் இருக்கிற வியாதி என்ன தெரியுமா? புற்றுநோய், அப்புறம் இந்த கிட்னின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. ஐயா இதுதான் இந்த தெருவில் இருக்கிற எல்லாம் பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது அங்கே போன பிற்பாடு தான் எனக்கு தெரியுது, அந்த தெரு முழுதும் இந்த துக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த வியாதி இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது நமக்கு அந்த நோய் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அந்த கிட்னி ப்ராப்ளம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த வியாதியும் நோயையும் நீங்கள் உங்களது மாதிரி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எப்படி ஜெபிப்பீங்க? அதுதான் பாரம். அந்த பாரம் வந்துச்சுன்னு சொன்னால், நான் மரித்த இயேசுகிட்ட போயிடுவேன், ஆனால் அவன் மரித்த எங்கே போயிடுவான்? நரகம் போயிடுவானே, இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து அந்த உணர்வு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஜெபத்தை தூங்கவே மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்க மாட்டீங்க? எப்படா டைம் ஆகுன்னு நினச்சின்னு காத்து நிற்க மாட்டீங்க. இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு பாரம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாரத்து நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கேட்பீங்க. இப்போ புரியுதா? அந்த பாரம் வரணும்னா நீங்கள் வெளியே போனால் தான், மனுஷனுடைய பிரச்சனை போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்கன்னா தான் அந்த பாரம் வரும். ஒத்துக்கிறீங்களாம்மா? அந்த பிரச்சனை எப்படி வரும்? அந்த பாரம் எப்படி வரும்? அவங்கள போய் பார்த்ததா, நான் நல்லா இருக்கிற 3 வேளை சாப்பிட்ருக்கிறேன், ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஐயா நாங்கள் 2 வேளை நாங்கள் சாப்பிட்றதுல டெய்லி 1 வேளை தான் ஏன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. என்னை பார்த்து, ஏங்க 1 வேளை தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, 1 வேளைக்கு தான் எனக்கு காசு இருக்குதுன்னு சொன்னால், அப்போ என் உள்ளத்தில் என்ன வரும்? நான் 3 வேளை நல்லா சாப்பிட்றேனே, எனக்கு ஏசப்பா இந்த பிளஸ்ஸிங் கொடுத்துருக்குறாரு, இவங்க 2 வேளை தான் சாப்பிட மாட்டாங்க, 1 வேளை தானே சாப்பிட்றாங்க, ஐயோ நான் பரவாயில்லையே, நான் அல்லவா எனக்கு இது வரல அது வரல அழுதுன்னு வந்தேன், அவர்கிட்ட போய் என்ன பண்ணேன், எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நான் கேட்டிருந்தானே, இங்கே பாருங்கள் சாப்பாட்டுக்கே 2 வேளை வழி இல்லாமல் இருக்கிறாங்களே, நான் எவ்வளோ மேலே தோணுதா? எப்போ தெரியும் அது? இங்கேயே உட்காந்து சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து புரியுமா? இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தெரியுமா? போய் அடுத்த வீட்டில் போயிட்டு நீங்கள் போய் கேட்கும்போது தான் அவங்க பிரச்சனை தெரியும். அப்போ அடுத்த வீட்டு பிரச்சனை நீங்கள் கேட்கும்போது எப்படி போனோன்னா, இயேசு உங்களை எப்படி மாற்றி உங்களை சமாதானமாக வச்சுருக்கிறாரோ அதை நீங்கள் நற்செய்தியாக சொல்லும்போது, அம்மா உன் வியாதியை இயேசு குணமாக்குவார், அம்மா உங்களை பிரச்சனையை மாற்றுவார், உன் கடன் தொல்லையை மாற்றுவார், இயேசுவை நம்புங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இயேசு அவங்கள பார்த்துப்பாரு. அல்லேலூயா. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பொண்ணு எது அடையாளம்னு சொன்னால், ஆத்துமாக்கள். பொண்ணுன்னு என்ன அர்த்தம்? ஆத்துமாக்களை குறிக்கிறது.
இயேசுவுக்கு போய் கோல்டு வைக்கணும் அவசியமே இல்லை. இயேசுவுக்கு நகை மேலே முக்கியம் கிடையாது. இயேசுவுக்கு எதில் ரொம்ப முக்கியம்? ஆத்துமாக்கள். இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? பொன்னையும் பொருளையும் தேடி வந்தாரா? ஜனங்களை தேடி வந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உங்களை என்னையும் தேடி வந்தாரு. உங்களை என்னையும் ஆத்துமாவை பார்க்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களையும் தேடி இயேசு வந்தார். அப்போ இயேசுவுக்கு எது தேவைன்னா ஆத்துமாக்கள். பொண்ணுக்கு என்ன அர்த்தம்? ஆத்துமாக்கள். புரிஞ்சு போச்சுங்களா? இந்த பொண்ணு மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க பார்க்கலாம். 21:43 வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ணுது? நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொஞ்சம் பாருங்களேன், பைபிள் பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவராஜ்யம்னா வேற யாரும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து தான். தேவராஜ்யம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்புறம் பைபிள் நீங்கள் படிச்சுக்கலாம். தேவராஜ்யம், பரலோக ராஜ்யம்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. புரிஞ்சுக்கங்க, பைபிள் படிக்கும்போது அது இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு காமிக்குது. பூமியில் இருக்க நமக்கு அது உணர்த்துகிறது. அப்போ இந்த தேவராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலிருந்து யாருக்கிட்டனா யூதர்கள். உங்கள்னா யார் அர்த்தம்? யூதர்கள். ஏசப்பா யாருக்காக ஊழியம் செய்ய வந்தார் இந்த பூமியில? முதல்ல ஞாபகம் இருக்கா? 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் இயேசு. அதுல 3 வருஷம் யாருக்கு ஊழியம் செஞ்சார் தெரியுமா? யூதர்களுக்கு மட்டும்தான். இயேசு நம்மள மாதிரி மாம்சத்தை இந்த நாட்களிலே அவர் தெருவாய் ஊர் ஊராய் பட்டணங்களுக்கு ஊழியம் பண்ணாரு. யாருக்கு ஊழியம் பண்ணாரு? யூதர்களுக்கு. சரிங்களா? வசனம் அப்படி சொல்லுது. யூதர்களுக்கு என்ன பண்ண அவர் ஊழியம் செய்ய வந்தார். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் இந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொண்டீங்கன்னா 16வது அதிகாரத்தில் ஒரு பெண் வந்து இயேசுகிட்ட கேட்குறா, ஏசப்பா என் கானானிய ஸ்திரீன்னு ஒரு பெண். மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு பெண் என்ன பண்ணுறா, என்னுடைய குமார் இயேசுகிட்ட வந்து கேட்கும்போது இது மாதிரி என்னுடைய மகள் பிசாசினால ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க 24வது வசனம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டன என்று மற்றபடி அல்ல என்றார். இந்த பெண்ணுக்கு அவங்க மக பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகணும்ட்டு இயேசு போய் கேட்குறான். ஆனால் அவள் யூத பெண் அல்ல. அவள் யார் அல்ல? யூத குடும்பம் அல்ல, யூத பெண் அல்ல, கானானிய ஸ்திரீன்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த பெண்ணை அந்த குழந்தைய சுகமாக்குறதுக்கு அவர் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. சீஷர்கள் சொல்கிறாங்க, நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள், சுகமாக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, இல்லைப்பா நான் யாருக்கிட்ட அனுப்பப்பட்டேன்? காணாமற் போன ஆடுகளாகி யார்? இஸ்ரவேல் வீட்டார்கிட்ட அனுப்பப்பட்டன என்று வேறொன்றுக்கும் அல்ல என்று சொல்றார். அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, அப்ப இயேசு சொல்றாரு, மா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து எதுக்கு போடக்கூடாது? நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த காலம் வரைக்கும் நீங்கள் நானும் யார் தெரியுமா? நாய்க்குட்டிகள். நம்மள யாரு? நாய்க்குட்டிகளாக தான் இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து யூத குலம் கிடையாது, நல்ல புறஜாதியார்கள் நம்ம எல்லாருமே. கரெக்டா? அந்த கானானிய ஸ்திரீக்கு பார்த்து சொல்றாரு நாய்க்குட்டிகள் சொல்றாரு. அப்போ உடனே அந்த பிள்ளை என்ன சொல்றான்னா, நல்லதுதான், ஆமா ஆண்டவரே, ஆனால் மேசையில் இருந்து அந்த பிரெட்டு இருக்கு இல்லையா, என்ன போட்டுக்கு பாருங்களேன், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகள் என்ன பண்ணுவாங்க? நாய்க்குட்டி சாப்பிடுமேங்கிறாரு. உடனே இயேசு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இது என்ன நடக்குது தெரியும்னா அர்த்தம், அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் சிலுவையில் போய் உயிரை கொடுக்கிற வரைக்கும் அவர் யூதர்களுக்கு ஊழியம் பண்ணார், இஸ்ரவேலர்களுக்கு ஊழியம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சு போச்சா? அதனால தான் அவர் சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு. ஏன் நீக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த யூதர்களை தேடி தேடி போறாரு. எப்பா நான் தான்பா மேசியா, நான் தான் உங்கள் ரட்சகராக வந்திருக்கிறேன், என்னை நம்புங்கன்னா அந்த யூதர்கள் இயேசு என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளலை.
என்ன வசனம் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்களேன். அங்கே இயேசு சொல்கிறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் என்ன பண்ணலையா? புரியுதா? அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளலை. இப்போ புரிஞ்சு போச்சா? ஏன் இங்க பாருங்க, இந்த தேவராஜ்யம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்க கையில இருந்து என்ன ஆயிடுவேன்? நீக்கப்பட்டுடுவேன். ஏன்னா நீங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. நான் தான் ரட்சகருங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளல. அப்போ இந்த யோவான் 1:11 படி அவர் தன் சொந்தமானதிலிருந்து வந்தார், அந்த சொந்தமும் அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. கரெக்டா? அப்போ புரிஞ்சு போச்சா? இயேசுவை என்ன பண்ணல? அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னா, இயேசு கிறிஸ்து பாருங்களேன், யோவான் மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37. இதெல்லாம் நான் ஏன் விளக்கப்படுத்துறேன்னா, இந்த ஒரு வரி வசனம் இது பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தை நீக்கப்படுது, இதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனம் கொஞ்சம் பாருங்க. மத்தேயு 23:37 கொஞ்சம் பாருங்க. வாசிக்க முடியுமா? யாருன்னு எடுத்தீங்கன்னா, எருசலேமே எருசலேமே, புரிஞ்சு போச்சா? கோழி தன் குஞ்சுகளை சிறகினாலே கூட்டி சேர்த்து கொள்வது போல நான் உங்களை எத்தனையோ தர என்ன பண்ண? சேர்த்துக்கொள்ள என்ன வந்தேன்? மனதா இருந்தேன். நீங்களும் என்ன பண்ணல? மனதில்லாமல். யூதர்களுக்கு கரெக்டா? யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவரை தானே காட்டி கொடுத்தாங்க, அவரை தானே கொலை செஞ்சாங்க. பரிசேயர்கள் எல்லாம் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றின பரிசேயர்களும் வேதபாரகர்களும் தான் இயேசு என்ன பண்ணாங்க? கொலை செஞ்சாங்க. சொந்த ஜனம் இயேசுவை கொலை பண்ணிடுச்சு. ஆனால் என்ன கேட்டாங்க? யூதருக்கு ராஜா எங்களுக்கு பிறகுன்னு கேட்டாங்க. நான் தாண்டா யூதருக்கு ராஜான்னு சொல்றாரு, யாருமே ஏற்றுக்கொள்ளாம அவர் போய் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க. அவங்க சிலுவையில் அறையிறாங்களோ இல்லையோ, இயேசு தான் தானாக இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தா தான் ரட்சிப்பு கிடைக்குன்னு இறங்கி வந்தார். அதான் உண்மை. அல்லேலூயா. ஸோ அப்போ இவ்வளோ பண்ணியும் இயேசு என்ன பண்ண? கடைசியா நான் இவ்வளோ உங்களுக்கு நன்மை பண்ணியும் நீங்கள் என்ன பண்ண? என்னை ஏற்றல. கோழி தன் குஞ்சுகளை சிறகுனால வச்சு சேர்த்துக்கொள்வது போல எத்தனையோ தடவை நான் தான் இயேசுன்னு சொல்லி பார்த்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் உங்கள் கையில் என்ன பண்ணுறேன்? நீக்கப்பட்டு எங்கே போகிறேன்? இப்போ படிங்க, அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு இது யாரு? இது யாருன்னு சொன்னா, அந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும்னு சொல்லி ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ, எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசுவின் வழியாக தான் கிடைக்குன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, அந்த ஜனங்களுக்கு இயேசு என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஆண்டவராகி போயிடுறாரு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி மாறி இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்மளாம் இயேசு ஏற்றுட்டோம் இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ணுற? இயேசு வந்துட்டாரு. இப்போ இந்த இயேசு நம்மக்கிட்ட வந்த உடனே நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம இதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களாக மாறணும். அப்போது இயேசுக்கிட்ட இந்த பொண்ணுக்கு இன்னொரு அர்த்தம் ஆத்துமான்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த ஆத்துமாவுக்கு இன்னொரு அர்த்தம் பைபிளில் கனிகள். ஆத்துமாவுக்கு இன்னொரு பேர் என்ன? கனிகள். எங்கெல்லாம் பைபிளை படிச்சுட்டு இருக்கீங்களோ நல்லா கவனிங்க. கனிகள்னு எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அது ஆத்துமாவை குறிக்கிறது. கனிகளுக்கு இன்னொரு பேர் ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு கனி சொல்லுகிறது, ஆவிக்குரிய கனி. பைபிளில் போட்டிருக்கு. கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கனிகள் என்னது? அன்பு, சமாதானம், சந்தோஷம் படிக்கிறீங்கல்ல, அந்த கனி வேற. அது நம்முடைய சுவாபத்தை குறித்து மாற்றப்படுகிற கனிகள். ஆனால் ஆத்துமாவை நாம் நினைத்து ஜனங்களை தேடி போய் இயேசுகிட்ட ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி கொண்டு வர பாருங்க, அவங்க எல்லாம் கனிகள். அவங்கள யாரு? கனிகள். அந்த கனிகளுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஆத்துமாக்கள். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ அதற்கு ஏற்ற கனிகளை தருகிறேன்னா இந்த தேவராஜ்யமாக என்னை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை
என்னை இயேசு கிட்ட கொண்டு வருகிற ஆத்துமாக்களை யாரெல்லாம் செய்றீங்களோ உங்ககிட்ட இயேசு வந்துருவாரு. புரிஞ்சு போச்சா? இப்போ உங்ககிட்ட இயேசு வந்துருவாரு. அப்போ நீங்களும் இந்த யூதர்கள் மாதிரி இந்த இயேசு பற்றி மற்றவங்க சொல்ல மாட்டேன், நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னீங்கன்னா உங்க கையிலிருந்து அவர் விலகி போயிடுவார். ஏன்னா அவர் பாரபட்சமே கிடையாது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த கனி, அப்போ கனினா என்னன்னு புரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, இந்த காரியங்கள் ஏன் நம்ம இந்த கனிகளுக்கு நான் ஆத்துமான்னு சொன்னேன் இல்லையா, ஏன் அந்த மாதிரி ஜனங்கள்லாம் அவர் கொண்டு வர சொல்றாரு அப்படின்னா, இந்த பாவத்தில் இருக்கிறாங்க. என்னென்ன பாவம் பாருங்க: விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், அப்புறம் என்ன, விக்கிரக ஆராதனை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, விக்கிரக ஆராதனையும் வேசிதனமும் தேவன் அருவருக்கிறார். விக்கிரக ஆராதனையும் வேசிதன் தேவன் என்ன பண்றாரு? இயேசு அருவருக்கிறார். ஸோ இதை பாருங்க, பில்லி சூனியம், பகைக்கிறது, விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டில் முதலானவைகள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. எங்க போக மாட்டீங்க? பரலோகம் போக மாட்டேன். இவ்வளவு பாவங்களை ஒருவர் செஞ்சு கொண்டிருக்கிறான்னா எங்க போக முடியாது? அப்ப அவங்கெல்லாம் இந்த பாவத்தில் ஏதாவது ஒன்று இருந்தா கூட செத்த எங்க போடுறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அப்போ ஒரு கனியாகி அந்த ஆத்துமா இந்த பாவத்தில் ஏதாச்சும் ஒன்று சிக்கி மாட்டிக்கிச்சுன்னா அது நரகத்துக்கு போறதுக்கு நம்ம அப்படியே பார்த்துட்டு விட்டு இருந்தா நம்ம உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாது. நீ உண்மையா சபைக்கு வரலாம்டா, உன்னை நீ நேசிப்பது போல பிறனை என்ன பண்ணுவ? நேசிக்கணும். அப்படி சும்மா உட்கார்ந்துருக்க முடியுமா? சுவிசேஷம் சொல்லமா இல்லையா? ஸோ இந்த பாவத்தில் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த இங்க பாருங்க, விபச்சாரம். விபச்சாரம் சொன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு பெண்ணும் ஆணும் உறவு வைக்கிறது. ஆனா இது என்ன அர்த்தம் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு, மறுபடியும் சொல்றேன், மேரேஜ் ஆயிட்டு, அது ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டு, அந்த கணவன் மனைவி உறவுல திருப்தி படுத்தாமல் போதாமல் இன்னும் ஆசை கொண்டு வேறொரு பெண்ணையோ வேறொரு ஆணையோ கள்ள உறவு வைத்து, அல்லது காசு கொடுத்து மனைவி இருந்தும் புருஷன் இருந்தும் வேறொரு இடத்துல போயிட்டு பணம் கொடுத்து பெண்களோட ஆண்களோட உறவு வைக்கிறோமே, அதுக்கு பேர் விபச்சாரம். கல்யாணம் ஆயிட்டு பிற்பாடு செய்கிற பாவம் பேர் தான் விபச்சாரம். புரியுதுங்களா? இப்போ நான் கல்யாணம் ஆயிடுச்சு, தொடவே கூடாது யாரையுமே, என் மனைவியோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ஒரு நல்ல வாழ்க்கை, குழந்தை பெற்றுக்கொண்டும் குடும்ப வாழ்க்கை. இதை விட்டுட்டு நான் ஒரு பெண்ணு மேலே கள்ள உறவு வச்சேன்னா அதுக்கு பேர் என்ன? இதுதான் செஞ்சுருக்கிறாங்க எல்லாரும். இப்போ புரியுதா? ஆஃபீஸுக்கு போகிறீங்க, மனைவிக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணோட உறவை வச்சுருக்கிறான். இது சபை இந்த பாவம் செஞ்ச கர்த்தர் விடுவாரா? இந்த விபச்சாரம். சரி, வேசிதனம்னா என்னன்னா, கல்யாணம் ஆகாத பையன் இருக்கிறான், ஒரு பிள்ளை கல்யாணமே ஆகலை, ஆனால் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு பிசாசு அந்த இச்சையை தூண்டுறான். இந்த மொபைலில் தான் பார்க்குறீங்களே, வீட்டில் உட்காந்து இன்ஸ்டா பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு நிறைய பெண்கள் ஆண்கள்லாம் வந்துடுறாங்கல்ல, அவங்க சிரிக்கிறாங்க, கொள்றாங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பாட்டுன்னு அப்பா அம்மா தெரியாமல் கல்யாணம் ஆகாத பையன் சொல்கிறேன், அது பேர் வேசிதனம். நீங்கள் ஆசைப்பட்டு அதிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விரும்பி அதிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் இந்த காதல் பண்ணுறாங்க. இன்றைக்கி காதலர் தினம், அன்னைக்கு எங்கடா வந்தது இந்த அக்கிரம்? இது பிசாசு, இது பிசாசு. உடனே எல்லாரும் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணுற, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் அது அந்த பாவத்தை செஞ்சுருக்கீங்க. காதலர் தினம் அந்த தினம்லாம் கிடையாது. கேட்டு பாருங்களேன், இந்த அம்மாலாம் கேட்டு பாருங்கள், அவ்வளோ வயசானவங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருக்காமா அந்த மாதிரி காதலர் தினம்னு? இப்போ தான் பேய் எந்த மாதிரி பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது யாரோட கூட நீங்கள் அப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுறீங்கன்னா, இந்த வாலிப பசங்க தவறு பண்ணிட்டு இன்னைக்கு என்ன ஆகிடுறாங்க தெரியுங்களா? 14 வயசில் நிறைய பேர் கர்ப்பமாயிட்டாங்க. இன்னைக்கு புள்ளியல் விவரம், கல்யாணம் ஆகாமல் நிறைய பிள்ளைங்க டாக்டர்கிட்ட வராங்க, 14 வயசுல பிள்ளைங்கள்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்கள். அந்த கர்ப்பத்தை கலைப்பதற்காக வருகிறார்கள். கல்யாணம் ஆகலை, அந்த இச்சை நிமித்தம் எத்தனை ஆண்களோ எத்தனை பெண்களோ எந்தெந்த ஊர்லேயோ எந்தெந்த காலேஜ்லேயோ எந்தெந்த ஸ்கூல்லையோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தப்பாக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் என்னது?
வேசிதனம். இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? சரி, இது என்ன விக்கிரக ஆராதனை? எங்கள் வீட்டில் சிலை கிடையாது பிரதர், நாங்கள் சிலை வழிபாடெல்லாம் பண்ணுறதில்ல. கரெக்டு. ஆனால் பைபிளில் சொல்லுது, வேத சொல்ல 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இரண்டகம் செய்வது விக்கிரக ஆராதனை பாவத்துக்கு சமம். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம், மன்னிக்கணும், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. என்ன போட்டிருக்கு? முரட்டாட்டம். யாருக்கெல்லாம் முரட்டாட்டத்தின் ஆவி இருக்கிறதோ நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? விக்கிரகம் ஆராதனை பண்றீங்க. புரிஞ்சு போச்சா சபை? விக்கிரக ஆராதனை ஒரு சிலையை வச்சு வழிபடுறது மட்டும் கிடையாதுங்க. யாருக்குள்ள முரட்டாட்டம் இருக்குதோ, யாரெல்லாம் ஏசப்பா ஒன்று சொல்றாரு நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நாங்கள் உலகத்தில் அப்படிதான் வாழ்வோம், எங்களுக்கு ஒரு வழிக்கு நாங்கள் இதெல்லாம் இன்பம், இதெல்லாம் அப்படிதான் செய்வோம், முரட்டாட்டம் பண்ணி பிடிவாதமாக நீங்கள் ஏசப்பா சொல்றதை கீழ்ப்படியாமல் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் என்னத்தம்மா செய்றீங்க? விக்கிரக ஆராதனை செய்றீங்க. நான் சொல்ல இந்த வசனம் சொல்லி பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். சரிங்களா? இன்னொன்று விக்கிரக ஆராதனை எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம். பொருளாசை இருந்தால் விக்கிரக ஆராதனை. பொருளாசை இருந்தானது? ஆமாம். ஐயோ எனக்கு என்ன, ஐயோ இது மாதிரி மொபைல் இல்லையே, இது மாதிரி லேப்டாப் இல்லையே, இது மாதிரி கார் இல்லையே எங்கள் வீட்டில், இது மாதிரி சோஃபா இல்லையே, இது மாதிரி பெரிய பங்களா இல்லையே அப்படின்னு உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நீ எதாவது யோசித்து ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த பொருள் மேலே ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் நீ என்னத்துமா செய்கிற? உனக்கு என்ன வந்துச்சு? விக்கிரக ஆராதனை. எது மேலே உனக்கு அதிகமாக இயேசுவை தாண்டி உனக்கு எது மேலே அதிகமாக ஆசை வந்ததோ அதுதான் விக்கிரகம் பண்ற விக்கிரக ஆராதனை. ஒரு பொருள் மேலே வந்துச்சுனாலே விக்கிரக ஆராதனை அப்படின்னு ஏசப்பா வசனத்தை சொல்லிட்டார். பில்லி சூனியம் என்ன? பொதுவாக ஒருத்தருக்கு விரோத ஒரு சூனியம் வைப்பாங்க. அவன் நல்லா இருக்கிறான்னு சூனியம் வைப்பாங்க. கரெக்டா? அவன் கெட்டு போகணும், அவன் மனநிலை மாறி போகணும்னு சூனியம் வைப்பாங்க. சில பேருக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சூனியம் வைக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன். இப்போ கூட அந்த பிள்ளை வரலாம் தள்ளி போட்டே இருக்கலாம். என்னடான்னு கேட்டால் சூனியம் வச்சுருக்காங்க. நல்ல பிள்ளையை கொண்டாடுறாங்க, எனக்கு வேணான்னு எழுதுறான். இன்னி வரைக்கும் வேணானே 48 வயசு வரைக்கும் உட்காந்துக்கிறான். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போகிற ஒரு பெண் 47-48 வயசு, அமெரிக்காவில் இருக்கிறா, பயங்கர லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் ஆசைப்படுறான், ஆனால் கல்யாணத்தை அவளே வேணான்றான். சில பேர் அந்த மாதிரி மந்திரம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்போம். சொன்னாங்க இந்த பிள்ளைக்கு இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு. அவள் இயேசுக்கிட்ட வந்த பிள்ளை தான். அவள் அறிக்கை பண்ணால் கண்டிப்பாக இயேசு மாற்றுவார். எந்த மந்திரங்களும் எந்த சூனியமும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் உன்னை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. துரத்தி அடிக்கணும் நீங்களும் நானும். ஆமென். ஏன்னா அப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்வதில் கர்த்தர் உன்னை ரட்சித்து இருக்கிறார். நானும் மாட்டிட்ட என்ன அர்த்தம்? அப்போ இந்த பில்லி சூனியம் வந்து அது சூனியம் நேராக வைக்கிறான். பைபிளில் சொல்றது யாரெல்லாம் சூனியம் வைக்கிறானோ, எழுத்தின் பிரகாரமாக சூனியம் வைக்கிறான், எந்த மதமா இருக்கட்டும், சூனியம் வைக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். என்னது? நீ பயப்படாத, கர்த்தரவனை பார்த்து கொள்வார். அப்போ இந்த பில்லி சூனியம் பைபிளில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம சூனியம் வைக்கிற மாதிரி கூட இருக்க. நான் வந்து சூனியம் வைக்கலையா, நாங்கள் ரொம்ப அது மாதிரிலாம் எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லையா? அப்போ இது என்ன, எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதே 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 15:23, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமம். என்னது? இரண்டகம், 2 முகம். இங்கே வந்து எனக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி பார்க்குறீங்க, வெளியே போனோன்னே எல்லாமே இஷ்டத்துக்கும் பண்ணுறது. சர்ச்சுக்கு வந்தால் சோத்திரம் பிரதர், பிரைஸ் லார்ட் பாஸ்டமான்றீங்க. அங்கே போன பிறகு எல்லாத்தையும் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் செய்கிறீங்க, எல்லா சடங்குகளும் செய்கிறோம். அங்கே போய் ஒரு விதம், இங்கே வந்து ஒன்று, இங்கே வெள்ளை புடவை, அங்கே பட்டு புடவை. கட்ட வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரே மாதிரி இருங்க. சரியா? இங்கே வந்து நகையெல்லாம் அவுத்துருவோம், அங்கே போட்டு உடம்பெல்லாம் சரசரமாக போட்டு நிற்போம். வேணான்னு நான் சொல்லலை, உள்ள மாறினா போதும். தோற்றம் மாற்றிக்க தேவையில்லை, இருதயத்தை மாற்றுவதான் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நகை எடுக்க தப்பு இல்லை, ஆண்டவர் சொன்னால் எடுத்துக்கங்க. ஆனால் நடிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அந்த நடிக்கிறவங்களுக்கு பேர் தான் பில்லி சூனிய ஆவின்னு அர்த்தம். யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ
ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டு வாயில போய் பேசுறான் பாருங்க. இவெல்லாம் ரெட்டை வேடம் போடுறான், ரெண்டு முகம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு முகம் இருந்தா நீ என்ன பாவத்துக்கு சமமா இருக்கிறீங்க? என்ன வச்சுக்கிறீங்க? உங்களுக்கே சூனியை வச்சுக்கிறீங்க. சொல்லுவான் தெரியுமா, அவனுக்கே அவன் சூனியை வச்சுனாடான்னு. இதான் ஏன் நம்ம நல்லா இல்லை, ஏன் நம்ம வயிற்று வலி வருது, ஏன் தலைவலி வருது சிஸ்டர், ஏன் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குது? உனக்கே நீ சூனியை வச்சுக்கன்னு பார்த்துக்கோ. உன்னை ஆராய்ஞ்சிப்பார். நான் ரெண்டு முகமாக இருக்கிறேன்னா, ஒரு முகமாக இருக்கிறேன்னா, உண்மையாக இருக்கிறேன்னா, வேஷம் போடுறேன்னா. சினிமாவில் நடிக்கிறவன் சொல்லிட்டு நடிக்கிறான். சினிமா நடிக்க நான் நடிப்பேன்டா, நான் அப்படி தொடுவேன்டா பெண்களை, நாங்கள் அப்படி தொட்டுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு நடிக்கிறான். நான் அது தப்புன்னு சொல்லிட்டு நடிக்கிறேன். அவன் தப்பாக இருந்தால் நான் செய்வேன்னு சொல்லி ஓப்பனாக செய்கிறான். நான் தப்புன்னு சொல்லிட்டு மறைமுகமாக செய்கிறேன் பாருங்க இந்த பாவத்தை. எது பெற்று? அவன் ஓப்பனாக செய்கிறான், நான் மறைஞ்சி செய்கிறேன். மாயமாட. சரிங்களா? சரி, இந்த மாதிரி பாவங்கள் நிறைய இருக்கிறது. இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்டவங்க எங்கே போக மாட்டாங்க? பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். புரியுதா? கனின்னா என்ன சொன்னேன்? ஆத்துமாக்கள். கனிக்கு இன்னொரு பேர் என்ன? ஆத்துமாக்கள். ஒரு ஜனங்களை போய் நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க நம்ம என்னத்தை செய்ய வைக்கணும்? இதை நான் ஆரம்பத்தில் சொன்னபடி உன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, உன் தோலை மாற்றிக்கோ, இதை எடுத்துக்கோ நம்ம சொல்ல தேவையில்லை. இயேசுவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா மனம் திரும்பிடுவான். ஒரு காலத்தில் நான் ஒரு பெரிய பாவியாக இருந்தேன். ரொம்ப உதாரணம், சினிமா ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நான் ரொம்ப சினிமா பைத்தியம். 1986ஆம் ஆண்டு ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு. அவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என்னால் சினிமாவை பார்க்க முடியல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வயசு 24 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. இன்னைக்கு எனக்கு 61 வயசு முடிஞ்சு 62 வயசு நின்றுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன வயசு எனக்கு? 62 வயசு நின்று இருக்கிறேன். 24 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு விட்ட சினிமா இன்னை வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. இதான் மனம் திரும்புதல். இதுக்கு பேர் என்ன? டோட்டலா மாறிடுவோம். அன்றைக்கு நான் அசுத்தமாக பெண்களை பார்த்து ஜோக் அடிச்சு வாராத்தில் உட்கார்ந்து கிண்டல் அடிச்சு இதே பொழுதுபோக்குதான். இன்னைக்கு என்னால் செய்ய முடியல. இதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். அன்றைக்கு பொய் பேசியிருந்தேன். எதுக்கத்தான் பொய் பேசுறது? எங்கள் அம்மாவை ஏமாத்தினா ஒரு பொய், எங்கள் அப்பாவை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய், எங்கள் கூட எல்லாரும் ஒரு பொய் பேசணும். சர்ச்சுக்கு போனோன்னா நான் கிறிஸ்டியன் தான், நான் வந்து இந்துல பிறக்கலை, நான் கிறிஸ்தவன். மதம் என்னை காப்பாற்றலைங்க. இப்போ புரிஞ்சுங்க, நான் கிறிஸ்தவத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா கிறிஸ்டியன், எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க. சர்ச்சுக்கு தான் இட்டுட்டு போனாங்க. ஆனால் 24 வயசு வரைக்கும், 25 வயசு ஞாபகம் இல்லை, அது வரைக்கும் எனக்குள்ள இச்சையும் பெண்கள் ஆசையும் பொறாமையும் சண்டையும் மற்ற அசுத்தமும் இருந்தது. நான் சர்ச்சுக்கு பண்ண மாறினா ஒரு சர்ச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களை மாத்திரத்துக்கு நீங்க இயேசுகிட்ட தான் முதல்ல ஒப்பு கொடுக்கணும். கட்டடங்களே மாத்தல, மனிதர்களே மாத்தல, ஏசப்பா கிட்ட நான் வந்தேன். அப்போ ஒரு நாள் நான் இயேசு கிட்ட ஏற்றுக்கொண்ட போது அப்ப பேசின, மகனே நீ உன் பாவத்தை அறிக்கையிடு. நான் ஏன் என் பாவத்தை அறிக்கை? நான் தான் கிறிஸ்டியன் ஆச்சு ஆண்டவரேன்னு எனக்கு தோணும் இல்லையா? நாங்கள் தானே கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் எல்லாருமே, நாங்கள்லாம் பெரிய பெரிய சபையில் மெம்பராக இருக்கிறோமே, நாங்கள் எதுக்கு மாறணும் ஆண்டவரே? நீ தாண்டா மாறணும்னாரு. எப்படி மாறணும்? இந்த அவன் உள்ளத்தில் இவ்வளோ பாவம் இருக்கு பாரு, காமிக்கிறார், ஒன்று காமிக்கிறார். இவங்களை இப்படி பார்த்த, அவங்கள அப்படி பார்த்த, இந்த ஆள் இப்படி பார்த்த. ஆமாம், இதான் இயேசு. என் உள்ளத்தில் வாங்கன்னு கேட்டேன், உள்ளத்தில் வந்தார், மாற்றினார். இப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இன்னைக்கு எந்த இடத்துலையுமே என்னால் போய் பேசவே முடியல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்தியன் கவர்மெண்ட்டில் அதிகாரியாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஒரு லஞ்சம் வாங்கினது கிடையாது, ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஒரு ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தாண்டி போனால் நான் ஒத்துப்பேன், நான் தப்பு பண்ணுறேன் ஒத்துப்பேன். நான் பஸ்ஸு லேட்டு, கார் லேட்டு, ட்ரெயின் லேட்டு, ஒய்ஃப் தான் பிரச்சனை சொல்லவே மாட்டேன். நான் தான் என் லேட்டு ஒத்துப்பேன். செய்கிறோமா? ஒரு பொய் சொல்லி சிக் லீவ் எடுத்ததே கிடையாது. 230 நாள் கொடுப்பான் சிக் லீவ் எங்களுக்கு, 240 நாள். ஒரு பொய் சொல்லி நான் வீடு கட்டுறேன், அது கட்டுறதுக்காக நான் வியாதிப்பட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட 10 ரூபா 20 ரூபாயோ ஒரு பணத்தை கட்டி ஒரு சான்றிதழ் வாங்கி வந்து நான் சிக்காக இருந்தேன், எனக்கு இந்த லீவை எடுத்துக்கன்னு சொன்னதே கிடையாது.
வியாதியாக இருந்தால் வியாதின்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். யார் மாத்தந்து? இப்போ புரியுதா? மதம் மாற்றலை, எது மாத்துச்சுன்னு? அப்போ உங்களுக்கு யார் இருக்கணும் உள்ள? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் ரோட்ல இருக்காங்களோ அவங்களையும் இப்படி மாற்றி கொண்டு வருவதுதான் ஆத்துமாக்கள். அதை சொல்றாரு, மனம் திரும்ப ஏற்ற கனிகளை கொடுங்க. என்னை, அதாவது தேவராஜ்யமாகி இயேசுவாகி நான் அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நீ போய் அவங்களுக்கு போய் ஊழியம் பண்ணுகிறார். அடுத்தது பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 28. நான் தேவனுடைய ஆவியால் என்ன பண்றேன்? பிசாசுகளை துரத்துறபடியால் தேவராஜ்யம் எங்க வந்திருக்குது? இங்க பாருங்க, எங்க வந்திருக்குது? உங்களிடத்தில் வந்திருக்கு. இது என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இப்படி பார்த்தோம், ஊழிய செய்ய சொன்னீங்க. இப்ப தேவராஜ்யம் உங்ககிட்ட வந்திருக்குது. உங்கன்னா யாரு? நம்ம. இது யாரு? தேவராஜ்யம். தேவராஜ்யம்னா என்ன சொல்லிக்கிறேன்? இயேசு கிறிஸ்து தாங்க. புரிஞ்சுக்குங்க, பரிசுத்த ஆவியானவர், வேற யாருமே கிடையாது இவங்க. சரிங்களா? இவங்க பூமியில் இருக்கும்போது இந்த தேவராஜ்யம் உங்ககிட்ட வருதா? உங்கள்னா எங்க? நீங்கள் நான் எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். செத்த பிற்பாடு போட்டுருக்காரா? மரணத்துக்கு பிற்பாடு போற பரலோகம் வேற. ஆனா பூமியில் இருக்கும்போது இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துடணும். அப்ப இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க என்னத்தை துரத்துவீங்க? அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரோ, நமக்குள்ள தேவராஜ்யமாகி இயேசு வல்லமை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்னத்தை வரட்டும்? அப்போ இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவனுக்கு சொல்லி மனத்திற்கு ஏற்ற ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னா நீங்க என்னத்தை துரத்தணும்? முதல்ல அந்த குடிகாரன் இருந்தாருன்னா அவன் என்ன இருக்குது? குடியின் பிசாசு இருக்குது. நீங்க இயேசப்பன் பிள்ளைங்க, இயேசு நாமத்தில் அந்த குடியை விரட்டுன்னு சொல்லி அந்த ஆவியை துரத்திட்டு அந்த மனுஷனை இயேசுவிட கொண்டாட முடியும். இதை செய்யறது வல்லமை எதுனா தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை. அப்போ தேவராஜ்யம் இயேசு கிறிஸ்து, இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா பிசாசை துரத்துவோம். அப்போ சாத்தானை துரத்தும் பொழுது வெறும் பேய் மட்டும் ஓடாது, அந்த சாத்தானோட வந்த வியாதியும் சேர்ந்து வெளியே போயிடும். இப்போ புரியுதா? நீங்க போய் கையை வச்சு ஜெபிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது வியாதி குணமாகணும். ஏன்? பிசாசுனால அந்த வியாதி கொடுக்கப்படுது. இயேசு ஒருத்தருக்கு வியாதி கொடுக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லிக்கலாமா? சாத்தான் அந்த வியாதி கொடுப்பான். அப்ப நீங்க பிசாசை துரத்தும் போது பேய் மட்டும் ஓடுறதில்ல, அவன் கொடுத்த வியாதியும் வெளியே ஓடி போய்விடும். கேன்சர் மறையும், கிட்னி பிரச்சனை மறையும், தலைவலி மறையும், மனநோயாளி மாறுவான். என்னென்ன வியாதி இருக்கிறதோ சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட வியாதிகளை இயேசுவின் நாமத்தால் துரத்து சொல்லி பாருங்களேன், போய் தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்த என்னத்தை துரத்துவீங்க? அப்போ எவ்வளவு பெரிய வல்லமை! இந்த பிசாசை துரத்துறது பரலோகத்தை போய் துரத்துவீங்க. எப்போ? பூமியில நீங்கள் நானும் இருக்கும் பொழுது எதை துரத்துறோம்? எந்த வல்லமை? தேவராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்து. உனக்குள்ள வந்துட்டார்னா எதை வரட்டுவீங்க? பிசாசை துரத்தின வியாதியும் போகும், அவன் பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. ரட்சிப்பின் கனி இங்க பாருங்க, ஏசாயா 45:8 வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். நல்லா கவனிங்க, ரட்சிப்பின் கனி பாருங்க. அந்த கனிக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? ரட்சிப்பு. இப்ப புரிஞ்சு போச்சா? கனினா என்னது? ஆத்துமா. ரட்சிக்கப்படுவது ஆத்துமான்னு சொல்றீங்க. அப்ப ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் கனி. அப்போ பொண்ணுனாலும் ஆத்துமா, கனினாலும் ஆத்துமாக்களை குறித்து சொல்லி நான் உங்களுக்கு இந்த வசனங்களை பார்த்தேன். இங்க பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 5-8 இந்த வசனத்தை பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் என்னது? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்க கவனிங்க. இப்ப நீங்க என்ன பார்த்து நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், கனி கனி கனின்னு சொல்றாரு, அது என்ன? நம்ம சுவாபத்தை பத்தி அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், சாந்தம் இதான கனி நம்ம படிச்சிருக்கிறோம். கரெக்டு தான். இது நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒவ்வொரு நபருக்குள்ளும் இந்த சுவாபம் வந்துடணும். அன்பு,
சமாதானம், சந்தோஷம். ஆனா இங்க போடப்படுற கனி எதுனா ஆத்துமாக்களை குறிக்கிறது. இந்த கனிக்கு என்ன பேரு? எப்படி நீங்களே கொஞ்சம் உங்களே சோதிச்சு பாருங்களேன். நானே திராட்சை, நானே இயேசு தானே. அந்த இயேசு சொல்றார், நீங்கள் நம்மள யாரா? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தான் எப்படி கொடுப்பானா? நிறைய ஆத்துமாக்களை கொடுப்பீங்க. எவ்வளவு ஆத்துமா? இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? மிகுந்த கனிகள். சிங்குலரா ப்ளூரலா? பன்மை. பன்மை. அப்போ நிறைய நிறைய, ரெண்டுக்கு மேல கத்துனது நிறைய. அப்ப இந்த இடத்துல நான் ஆத்துமாக்கள் ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல இந்த கனி இல்ல பிரதர், இந்த கனி அன்பை தான் சொல்லுனா, அப்போ நிறைய அன்புகளா, நிறைய பொறுமையா? அதுக்கெல்லாம் நிறைய கிடையாது, ஒண்ணுதான். அன்புங்கிறது ஒரு மனுஷன் ஒரு அன்பா இருக்கணும், மாறணும். பொறுமைனா ஒரு பொறுமை, ஃபுல்லா பொறுமையா மாறணும், நான் மாறணும். ஆனா இங்க மிகுந்த கனிகள் சொன்னா அது இது குணத்தை சொல்லுது, இது எண்ணிக்கையை சொல்லுது. அப்ப நிறைய பேர் என்பது நிறைய ஆத்துமாக்கள். இப்ப நீங்க எல்லாம் ஆத்துமாக்கள் தான் இல்லையா? புரிஞ்சு போச்சா? அப்ப மிகுந்த கனிகளை என்ன பண்ணுவோம் நம்ம? கொடுக்க, நிறைய ஆத்துமாக்களை கொடுக்கணும். அப்புறம் படிங்க, எண்ணெய் இல்லாமல் ஒன்றும் உங்களாலே. அப்ப இயேசு இல்லாம நம்ம யாருமே போய் சந்தித்தால் வேஸ்ட். யார் இருக்கணும் உங்களுக்குள்ள ஊழியம் செய்ய? இயேசு இருந்தாதான் ஒரு மனித வாழ்க்கையில மாற்றுதலே வரும். ஒத்துக்கிறீங்களா? நீங்க இயேசு இல்லாம நீங்க ஏதோ ஒரு மதத்தை சொல்லி நீங்க இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க வரமாட்டாங்க. நீங்க இயேசுவை சொன்னீங்கன்னா இயேசுவை மாற்றுவார். அப்போ அதான் சொல்ல, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும். அப்போ எந்த ஊழியத்துக்கு போனாலும், எந்த ஜெபத்துக்கு போனாலும் யாரை நம்பி நீங்க போகணும்? ஏசப்பா. இப்ப நீங்க எங்க தேடி யாரை என்ன பார்க்க வரல, யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? இயேசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சோ அப்ப அடுத்தது பாருங்க, இந்த நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா, அப்புறம் எனக்குன்னா யாரு? எனக்குன்னா யாரு சொல்றாரு? அப்ப இயேசுவுக்கு நீங்க சீஷனாக இருக்க விரும்புறீங்களா? நீங்களாம் பெண்கள், உங்களுக்கு சீஷிகள் சொல்றேன். நீங்களாம் சீஷிகளும் ஆண்களாகி நாங்கள் எல்லாரும் சீஷர்களாக இருக்கணும்னா நான் என்ன கொடுக்கணும் இயேசுவுக்கு? அப்ப நிறைய ஆத்துமாக்களை கொடுக்கிற சபை தான் இயேசுவுக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டு நீங்க சொன்னீங்கன்னா உடனடியாக நீங்க ஆத்துமாவை கொண்டு வரணும். வீட்டில் உட்காந்துக்க கூடாது. சர்ச்சு முடிஞ்ச உடனே நேரம் எங்கே போகணும் தெரியுமா? ரோடாக பார்க்கணும், கடையாக பார்க்கணும். எதுக்கு? பொருள் வாங்குறதுல. ஐயோ இந்த ஆத்துமா, ஐயோ இந்த ஆத்துமா. பிச்சாவரத்துக்கு போகிறீங்களா? அங்கே எல்லாம் டூரிஸ்ட் வருவாங்களா? நின்று ட்ராக்ஸ் கொடுப்பீங்கள? கொடுத்து என்ன சொல்லுங்க? இயேசு உங்களை நேசிக்கிறாரு சொல்லுவீங்கல்ல. அது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறையா? இந்த கதைலாம் கிடையாது. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்களேன். டெய்லி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மூச்சை விடுங்களேன். இயேசுகிட்ட கேளுங்க, மூச்சு கொடுக்குறது அவர் தான். ஏசப்பா நான் உங்களுக்கு வேலை பண்ண முடியல, எனக்கு மாதத்துக்கு ஒரு முறை மூச்சு கொடுங்கன்னா நீங்கள் அம்போல், அவ்வளோதான். அடக்கம்தான். இவர் அங்கிருப்பார் பாட்டு தான் பாடி கிடக்கணும். நீங்கள் தினந்தோறும் மூச்சு விடணும்ல, சுகமாக இருக்கிறீங்கள, அப்போ தினந்தோறும் ஆத்மாவை சந்திக்கணுமா? புரியுதா? என்னால் முடியாது பிரதர், எனக்கே வயசாகி போச்சு, தோல் சுருங்கி போச்சு சொல்லக்கூடாது. இன்னும் நீங்கள் வாழணும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ண. எனக்கு 65 வயசு ஆகிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் எனக்கு 65 வயசு ஆகிடுச்சுடாண்ணா. சரி என்னான்னு கேட்டேன். 65, இன்னும் ஒரு 10 வருஷம். அவனே முடிவு பண்ணிட்டான். இன்னும் எத்தனை வருஷம்? ஏன் என்ன 65 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு கிழவன் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அவர் உங்களை கிழவன கேள்வியா பார்க்கல, மகனா பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு எத்தனை வயசான பொண்ணு தான் அவருக்கு. அல்லேலூயா. அவருக்கு மகன் நீங்கள், அவருக்கு மகன் நான். அவருக்கு தெரியும் வயசு, அதை பற்றி நான் கவலைப்படல. நான் வாழணும், நிறைய ஆத்துமாக்களை கொண்டாந்து சேர்க்கணும், இயேசுக்கிட்ட போகணும். அதான் என் நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? என்ன கொண்டு வரணும் இயேசுவுக்கு? ஆமாம், பணம் பொருளை காட்டிலும் இயேசுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஆத்துமாக்கள். சரி, அடுத்தது பாருங்க.
ஏன் சுவிசேஷம்? இப்போ நான் இதை சொல்கிறது எதுக்கு தெரியுமா? திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இது செஞ்சாதான் நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும். நல்லா கேளுங்க, சபையை கவனிங்க. திறப்பின் வாசல் ஜெபம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. மோகன் சிலாசு செய்ய ஜெபம் நடத்துகிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எல்லாரும் ஜெபத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சனி ஞாயிறு முடிச்சுவிட்டு அதோட அடுத்த சனிக்கிழமை தான் வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வசனத்தின்படி நீங்கள் அந்த ஜெபத்தை பண்ணுவங்க, கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக நீங்கள் அந்த ஜெபத்தை கலந்து பண்ணீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்க. ரோட்டுக்கு போயிட்டு தெருத்துவா இயேசு பற்றி சொல்லுவீங்க. அப்போ சுவிசேஷம் சொன்னாதான் ஜெபமே வரும். அப்போ சுவிசேஷம் ஏன் சொல்லணும்? இது வரைக்கும் கேட்டீங்களா ஆத்துமா வேணும்னு? ஆத்துமாவை வேணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வழி ஏசப்பா கொடுத்துருக்காரு? சுவிசேஷம் சொல்கிறது. என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? சுவிசேஷம். எல்லாம் வாய்த்து சொல்லாமல் இது மட்டும் சத்தமாக வாய்த்து ஒரே குரல சத்தமாக சொல்லுங்களேன். நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷத்தை சொன்னாதான் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. கரெக்டா? அப்போ இந்த ஏன்னா இங்கே பாருங்க, இந்த வசனம் ஏசியா 44:18 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவருடைய கண்களும் உணராதபடிக்கு அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு. ஏன் சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னால், ஏன் ஒருத்தர் குடிக்கிறான், ஏன் ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுறாங்க, ஏன் ஒருத்தர் திருடுறான், ஏன் ஒருத்தர் கொலை செய்கிறான்னா, பிறக்கும் போதே கொலை செய்ய பிறப்பான், பிறக்கும் போது குடிகாரனை சொல்லிட்டு பிறகுறான். வளர 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 சமுதாயத்தில் அந்த பாவத்தின் பிசாசு என்ன பண்ண அவனை பிடிச்சிக்குது. அப்போது அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிசாசு தான் அவனை குடிக்க வைக்கிறத ஒழிய அவன் போய் விரும்பி குடிக்கிறதே கிடையாது. நல்லா கவனிங்க. இன்றைக்கி நல்ல குடிகாரங்களை நீங்கள் பார்த்து நான் கேட்பேன், ஏன்பா குடிக்கிறீங்க? வந்து நிற்பாங்க, அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ண, குடிச்சிட்டு வருவாங்க. ஏன்பா குடிச்சு நிற்கிற? குடிக்காதப்பா. அண்ணன் அதுக்கு தானே வந்திருக்கிறேன், என்னால் குடிய ஆரம்பிச்சுட்டு நிறுத்த முடியல. குடியை என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காதை குடிச்சுக்கிட்டேன், அது என்ன இப்போ என்ன பிடிச்சிக்கிச்சு. அதான் இயேசு சொன்னார் யோவான் 8:34 பாவம் செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிற என்னத்துக்கு அடிமை? முதல்ல இன்பம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு நாள் ஒரு பெக்கு குடிச்சிட்டான். யாருக்காக குடிச்சான்? ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் குடித்தான். பார்ட்டி வச்சாங்கன்னு சொல்லி போய் குடிச்சிட்டு வந்துட்டான். எப்பவுமே குடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு ஒரு நாள் குடிப்பா அப்படின்னாங்க. இல்லை நான் பழக்கமே இல்லைங்கன்னு சொல்லுவான். இது ஒரு நாள் குடித்தா ஒன்றும் ஆகாது, சும்மா குடி, ஒரு நாள் தானே குடிக்கிறேன்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுறோம்? குடிச்சிடும். பாவத்தை என்ன பண்ண எடுத்து குடிச்சிட்டேன். அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறேன்னா, வீட்டுக்கு போகிறேன் பாருங்க, மறுநாள் தோணுது மறுபடியும் குடிக்கலாமே, நல்லா இருந்துச்சே. அதான் ஏசு சொன்னார், பாவம் செய்கிறவன் எதுக்கு அடிமையாடுறான்? நீ குடிய முதல்ல எடுத்துட்ட, நல்லது ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ எடுத்து குடிச்ச, அது பிடிச்சிக்கிச்சு. புரியுதா சொல்லுறது? ஒரு பேய் எப்படி பிடிக்கும்? அங்கே அந்த பேய் மாதிரி குடி பேய் ஒன்று பிடிச்சிச்சு. பாவம் செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையாயிடுவீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பொய் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ புருஷன்கிட்டயோ மறைச்சி ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்காரன்டையும் ஒருவேளை இது உங்கள் குடும்பத்துக்கு தான் நீ செஞ்சுருப்பீங்க. பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரனுடைய பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா தெரியாமல் எடுத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஏதோ தப்பு குடிச்சு வந்துடுறாரு. 100 ரூபாய் எடுத்து குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதாவது வாங்கணும், முட்டை வாங்கணும், காய்கறி வாங்கணும் சொல்லி எடுத்து நீங்கள் வச்சுங்க. அவர் கேட்குறாரு, அது மட்டும் நேரம் வந்து, ஏம்மா நான் பாக்கெட்டில் 200 ரூபா வச்சுருந்தேனே, 100 ரூபா காணுமே, எனக்கு தெரியாதே. நீங்கள் செஞ்சது நல்லது தான், உங்கள் கருத்தின்படி நல்லது. ஆனால் என்ன சொன்னீங்க? நீங்கள் தெரியாதது என்னது? நீங்கள் தானே எடுத்தீங்க, தெரியாது சொன்னீங்க. என்ன நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நான் தெரியாது சொன்னால் நாளைக்கு செய்ய மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மறுநாள் ஒரு 200 ரூபாய் எடுப்பீங்க. ஏன்னா பாவம் செய்கிறவர்கள் பாவத்துக்கு ஒரே ஒரு பொய் சொல்லி இப்போ ஒரு நாள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அந்த பொய் விடவே விடாது. இதுக்கு தான் நான் சொல்கிறேன். போதுமா இந்த உதாரணம்? இன்னும் நிறைய சொன்னால் பிள்ளைங்களாம் இந்த தப்பு தான் பண்ணுறீங்க. ஏமா லேட்டாக வரீங்க? டியூஷன் லேட் ஆகி போச்சு, பஸ்ஸு லேட் ஆகி போச்சு. நீ ஒன்று விளையாட்டுக்கு சொல்லிட்ட, அது பிடிச்சிச்சு. ஓ இப்படி தான் நீ தேவை, நீ தான் வா பிடிச்சிடும். தொடர்ந்து வாயை திறந்தாலே பொய்யாயிடும் வாழ்க்கை. இந்த பேய் விரட்டணுன்னா, இன்றைக்கி சர்ச்சில் இது மாதிரி எல்லோரும் செஞ்சுட்டு திருவிருந்து எடுக்கிறீங்களே, அது எவ்வளோ ஆபத்து தெரியுமா? திருவிருந்து இந்த பாவத்தோடு செஞ்ச வியாதி வரும்.
இயேசுவின் ஐக்கியத்தில் பங்கு கொள்றவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பொய் பேசிக்கின்னு ஏமாத்திக்கின்னு மறைச்சின்னு வாழ்ந்து கொண்டு அன்னைக்கு மட்டும் கடவுளே இதை மன்னிச்சு சொன்னால் இயேசுவுக்கு தெரியுது நடிகடாது. இயேசுவுக்கு தெரியும் நடிகன் யாரு நடிகை யாரு இல்லைன்னு. இயேசுடைய ஐக்கியத்தில் வர நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை மனம் திரும்புங்க. அப்போ அதுக்காக நான் இனிமேல் எடுக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணி இயேசுல போயிட்டு என்னை மன்னிச்சிருப்பா, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், உதவி செய்ய கேட்டுப்பார், கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன் இவ்வளோ விளக்க சொல்கிறேன்னா, அறியாமலும் உணராமலும் காணாதபடிக்கு அவருடைய கண்களும் உணராதபடிக்கும் இருந்தது என்னாச்சு, அடைக்கப்பட்டுச்சு. இவ்வளோ இயேசுவை தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோமே, தெரியாது எத்தனை தப்பு பண்ணுறதுல பண்ணுவானா இல்லையா சொல்லுங்க. அப்போ ஏன் அவன் தப்பு பண்ணுறான்னா, அவனா குடிக்கல, அந்த குடியின் ஆவியை பிடிச்சி அவன் கண்ணை மறைச்சிச்சு. அவன் குழந்தை முன்னாடி அப்பா குடிக்காதீங்கப்பான்னு, அப்போ கூட அது சொந்த குழந்தைன்னு தெரியாது, அவன் கண்ணு மறைக்கப்பட்டுடும். கரெக்டா? மனைவி அழுவா, ரோட்டில் அன்னைக்கு ஒரு மனைவியை போட்டு அடிச்ச ரோட்டில் இப்போ தடுக்கலான்னு கூட ஆசையாக இருந்துச்சு. அவள் அழுகதான் வருது எனக்கு அந்த பிள்ளை. அவள் பெண்கள் பலவீனமான, நம்ம அடித்து தாங்க மாட்டாங்க. என்ன அக்கிரமம் ஆண்கள் நம்ம செய்கிறோமோ, உங்கள் வீரத்தை போய் ஒரு கண்ணில் போய் காட்டுங்கண்ணா. ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறதா திருப்பி அடிக்காதான் திருப்பி அடிக்கிறியோ. அந்த அந்த அம்மாவை நான் வாக்கிங் போயிட்டுருக்கேங்க, வேதனையோடு சொல்கிறேன். அவள் அப்படியே தருவோட துணி கூட எனக்கு வேறு வழி தெரியல, அடி தாங்க முடியல அவளால். அவள் பேகெல்லாம் போட்டிருக்கான், அடிக்கிறான். எவ்வளோ வேதனை தெரியுமா, நான் சொல்ல முடியும். ஆனால் அது அவன் செய்யலை. என்ன பண்ணிச்சு, அது உள்ளே போயிடுச்சு. யார் அடிக்க சொல்லுது, மனைவின்னு கூட தெரியாமல் என்ன பண்ணுறது அடி முடிச்ச பிறகு ஐயோ மன்னிச்சுக்குமானுவான். இது என்ன காரணம், சாத்தான இருதயத்தை என்ன பண்ணிட்டான். அப்போ நம்ம எதை பண்ணால், அந்த மனித மேலே கோவப்படாதீங்க, உங்கள் புருஷன் மேலே கோவப்படாதீங்க, அல்லது இந்த ரோட்டில் அவன் மேலே கோவப்படாதீங்க. அவனை கட்டி வைக்கிற சாத்தானை விரட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்கப்படும். இப்போ புரிஞ்சு போச்சா? சரி, அடுத்தது பாருங்க, இதை வாசிங்கம்மா. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு என்னவல்ல பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ண மனசை, இப்போ புரிஞ்சு போச்சா? சாத்தா என்ன பண்ணிட்டான், மனதை என்ன பண்ணிட்டான், குருடாக்கிட்டான். இப்போ நம்ம சுவிசேஷம் ஏன் சொல்லணும், இந்த 2 வசனத்துக்காக நினைச்சு சொல்லுங்க. இந்த 2 வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனத்துக்காக தான் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் என்ன உண்டு. நமக்கு என்ன இருக்குது, பிசாசு இத்தனை பேய்கள் இருக்குதுமா வீட்டில் நாட்டில். இது எல்லாத்தையும் விரட்டணும்னா உன்னாலே மென்னால் தான் முடியும். எத்தனை பேர் அபிஷேகம் பற்றீங்க, நீங்கள் தான் ஜெபிக்க முடியும். உங்கள் பிரேயர் தான் எனக்கு தேவை. ஒரு நம்மளை பெரிய 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 ஆட்களால் கூட முடியாது. அவங்க சட்டங்களை ஏற்றலாம், எது வேணாலும் உதவி செய்யலாம், காசு கொடுக்கலாம், குடிக்காதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் மாற்றுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது அவர் சபை தான் அதை செய்ய முடியும். இப்போ புரியுதா? சபையை உன் வேலை. நீ ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நீ வரலை. உன் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது மகளே. இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தான் பொறுப்பு சகோதரியே. உங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான்மா பொறுப்பு. உங்கள் வீட்டாண்ட இருக்கிற வேலை செய்கிறதான உங்கள் நண்பர்களுக்கு ஐயா நீங்கள் தான் ஏன் பொறுப்பு. ஞாபகம், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போது பூமிக்கு நம்ம என்னவா இருக்கணுமா, உப்பாக இருக்கணும். அப்போ சமுதாயத்தை எப்படி இருக்கணும், நீங்கள் உப்பாக இருக்கணும். இந்த உலகம் முழுதும் உப்பு இல்லைன்னா சாப்பிடுவாங்களா? அது அமெரிக்கனாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உப்பு இல்லைன்னா அவங்க சாப்பாடு ஒன்று முடியாது. அப்போ அதே மாதிரி ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த உலகத்துக்கு பாவம் செய்கிறவர்களுக்கும் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு நம்ம உப்பாக இருக்கணும். இயேசு பற்றி சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிச்சம். அப்போஸ்தலர் 13:47. நம்ம உலகத்தில் என்னவா இருக்கிறோம், மத்தேயு 5:15 உலகத்தில் என்னவா இருக்கீங்க நீங்க, வெளிச்சம். வெளிச்சம்னா சுவிசேஷத்தை அறிவிக்குன்னு அர்த்தம். வெளிச்சம்னு அர்த்தம் சுவிசேஷத்தை போய் சொல்லணும். ஒளி, ஒளி. இயேசுக்கு இன்னொரு பெயர் ஒளி. இயேசுக்கு இன்னொரு பெயர் என்ன, ஒளி. நான் ஒளியாய் வந்தேன் சொல்றாரா இல்லையா? நான் ஒளியாய் இருக்கேன்னு சொன்னாரா இல்லையா இயேசு? இந்த ஒளியாக இயேசுவை ஒரு வீட்டில் போய் ஏற்றி விட்டீங்கன்னா அந்த வீட்டில் வெளிச்சம் வந்துடும், அந்த வீட்டில் இருக்கிற காரியம் விலகும்.
யார் மேலே இருக்குது அந்த பொறுப்புமா? இனிமேல் உங்கள் மேலே இருக்குதுமா. நீங்கள் இனிமேல் உங்கள் மேலே இருக்குது, அவ்வளோதான். அல்லேலூயா. போங்க, யார் வராங்களோ இல்லையோ தூக்கி. என் மனைவி பார்த்தீங்களா, வீடியோவில் காமிச்சேன், ஒய்ஃபை தெருவா போய் ஊழியம் செய்கிறா. அதுதான் எனக்கு மனைவி. நான் எங்கே இருக்கேன்னு அங்கே போய் ஊழியம் செய்ய, அவ்வளோதான். என் பிள்ளைகளை பார்த்தீங்களா, ரோடாக இயேசு நல்லவங்கன்னு சொல்ல கற்றுக் கொடுத்துருக்குறேன். இதை தாண்டி உனக்கு அப்பா முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை தாண்டி நாங்கள் வீடு ஒன்று முக்கியம் இல்லை, இதை தாண்டி என் காரு முக்கியம் அல்ல, இதை தாண்டி என் பணம் முக்கியம் அல்ல. நான் இயேசுடைய பிள்ளை, நீங்களே இயேசு வேலை பாருங்க, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த பிள்ளைங்க கிட்டே தகப்பன் தாய் வந்து கேட்கணும் அவசியம் இல்லை. இயேசுக்கு நீ வேலை பாரு, ஆட்டோமேட்டிக்காக இயேசு உன்னையே பார்ப்பாரு, உன் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுவான். என் பிள்ளைங்க நான் எவ்வளோ பார்த்துக்க முடியும்? இயேசு இல்லைண்ணா. அப்போ நீங்கள் உலகத்தில் என்னவா இருக்கணும்? வெளிச்சம். அப்போ இந்த உலகத்தில் வீட்டில் எந்தெந்த வீட்டில் இப்போ சாத்தானுடைய காரல் இருக்குதோ அதை வெளியேற்ற இயேசுங்கிற சுவிசேஷத்தில் ஒளியை ஏற்றி விட்டு வாருங்கள், இயேசு பார்த்துக்கொள்வார். அப்போ திறப்பின் வாசல் ஜெபம் செய்வங்க சுவிசேஷத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ திறப்பின் வாசல் ஜெபம் செய்ய வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன சொல்லணுமே? சரியாயிடும் கைவலி. ஆமென். இயேசு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். கையில் இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே சொல்லு. இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி சுகமாக போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் சுகமாக போகிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு நான் அப்படி தான் ஜெபம் பண்ணி சுகமாக்கிறேன். நான் அடிக்கடி ஐயானு ஓட முடியுமா அவர்கிட்ட? அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ஐயானு எங்கே தர முடியும்? நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வெளிவந்து இயேசு விரட்டுவார். விசுவாசத்தோட சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கைவிட கொடுக்கிற பிசாசு போ, வெளியே ஓடி போகும். உங்களை தொட முடியாது, உங்களை தொடக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போ அடுத்து இங்கே தொடர்ந்து நம்ம பார்க்கணும். இது பாருங்க, மார்க் 16வது அதிகாரம் 17-18 பாருங்க தம்பி. என்ன சொல்லுது? விசுவாசிகளாலே நடக்கும் அடையாளங்கள். யாரெல்லாம் விசுவாசி? நம்ம எல்லாரும் விசுவாசி தானே. நம்ம மூலமா என்ன நடக்கும்? அடையாளங்கள் நடக்கணும். விசுவாசியே கவனி, உங்க மூலமா என்ன நடக்கணும்? அடையாளங்கள் நடக்கணும். சகோதரியே, உங்க மூலம் நீங்க நம்ம இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடத்துக்கு முன்னாடி இத்தனை காரியத்தை செய்யணும். என்ன பண்ண? என் நாமத்தினால் என்னத்தை துரத்துவார்கள்? பிசாசை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்புறம் சாவுக்கு வந்து குடித்தாலும் சேதம் படுத்தாது. அப்புறம் வியாதிசு மேல கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர் என்ன ஆவார்கள்? யாரு கையை வச்ச யாரு சுகமாறாங்க? விசுவாசி. யாரு விசுவாசிகளாம்? யாரு? ரசிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? நீங்களே விசுவாசி தானே? உங்கள் கையை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கோங்க, நான் தான் விசுவாசி. முதல்ல அதை ஊர்ஜிதப்படுத்துங்க. கையை எடுத்துங்க, நான் தான் விசுவாசி. ஞானஸ்நானம் எடுக்காமல் சொல்லாது, எடுத்துடணும். எடுத்தவங்க எல்லாரும் உங்கள் கையை வச்சுக்கோங்க, நான் தான் விசுவாசி. நான் பிசாசை துரத்துவேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் எதை குடித்தாலும் என்னை சேதப்படுத்தாது சொல்லுங்க. அப்புறம் நான் வியாதிஸ்ல கையை வைப்பேன், அப்போது அவர்கள் சுகமாவார்கள். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். ஆமென். அப்போ நீங்க சுவிசேஷம் சொல்ல வெளியே போகும்போது வெறும் கைனா போன பிரயோஜனமா? ஏதாவது ஒன்று பண்ணமா இல்லையா? ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கிஃப்ட் வாங்கி போறீங்க, வியாதியா இருக்கிறாங்க, ஒரு ஆப்பிள் வாங்கி போய் கொடுக்குறீங்க, அப்போ அது பரவாயில்ல. இப்போ நான் இயேசுவில் என்ன போறேன்? உன் வியாதியை சுகமாக்க நான் வந்திருக்கிறேன். நீங்கள் சொந்தக்காரை பார்க்கும்போது எப்படி போகிறீங்க? இனிமேல் பழம் அதெல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதே இடத்துல முட்டி போடு, அதே உங்கள் சொந்தக்கார பெட்டில் நான் கையை வச்சு ஜெபம் பண்ணு. அவங்களுக்கு நம்பிக்கை தான் இல்லையோ, இயேசு மூலமாக அவங்களை சந்திப்பார். அப்போ இனிமேல் உங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் வியாதின்னு கேள்விப்பட்ட ஃபஸ்ட்டு ஓடுங்க. ஓடிடலாமா? கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஓடுவோம். வேற ஏதாவது சோறு போடுறாங்களோ ஓடுறோம் நம்ம. ஆனால் வியாதிப்பட்டிருந்தா முதல்ல நம்ம தான் போய் நிற்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவங்க உங்க மேல கூப்பிடுறாங்களோ இல்லையோ, உங்களை பத்தி கேள்விப்பட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆமா நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே, நான் கேள்விப்பட்டே வந்துட்டியா? அதான் இயேசு, அதான் இயேசு. கேள்விப்பட்டாலே இயேசு ஓடி பண்ணும். அப்ப இனிமே இந்த சபை உங்க சொந்த பந்தம் என்ன இயேசுவை ஏத்துக்கலாம் பரவாயில்லை, நீங்க இதன் மூலமாக நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க, இயேசுவை அவங்க ஏத்துப்பாங்க சீக்கிரமாக. ஏன் தெரியுமா? நீங்க கையை வச்சங்க நடக்கும், சுகம் நடக்கும்.
போதுமா? அப்போ வெறும் கையில் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏதாயிலும் ஒன்று செய்யணும். ஒரு நன்மை நடக்கணும் அவங்களுக்கு. நீங்கள் போனால் பிசாசு விரட்டலாம், வியாதியில் சுகமாக்கலாம். ஸோ சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அடுத்த நாள்லேருந்து இன்னாரும் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்துக்கணும். அதனால் நீங்கள் இப்போ மன்னிப்பு கேளுங்க. இத்தனை ஆண்டு நம்ம ஏற்றுக்கொண்டேன், மாதத்துக்கு ஒரு முறை சுவிசேஷம் சொன்னேன், வாரத்துக்கு ஒரு முறை பண்ணேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், பார்க்கணும் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஏசப்பான்னு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துறேன். இயேசு உன்னை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருக்கிற உங்கள் குடும்ப கஷ்டத்தை இயேசு மாற்றுவார். ஏன் அந்த கஷ்டம் இருக்கீங்க தெரியுமா? அவரை பற்றி நீங்கள் சொல்லாதனால சாத்தான் நம்ம வாயை கட்டி போட்டு வச்சுக்கிறான். நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். இங்கே நமக்கு பலவீனம் வந்து நிற்குது. நீ வாயை திறந்து இயேசுன்னு சொல்லு, இது தானாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் ரகசியம் நம்ம நல்லா இருப்பதற்கு. அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்க்கலாம். ரெண்டாவது என்ன கிஃப்ட் வச்சாங்க இயேசுவுக்கு? வெள்ளை போல. ரெண்டாவது கிஃப்ட் என்ன வச்சாங்க இயேசுவுக்கு? வெள்ளை போலனா பரிசுத்தம். வெள்ளைனா என்னது? பரிசுத்தம். வாசிங்க எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு கரைத்திரை கூட இருக்கக்கூடாதுங்க. அதான் நான் சொன்னேன். ஒரு சின்ன பொய் கூட இருந்துச்சுன்னா பரலோகம் போக முடியாது. அரசாங்கத்தை ஏமாற்றவே மாட்டேனா, எதுலையுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. சரி, இலவசமாக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை. வயசை மாற்றுவாங்க, ஜாதியை மாற்றுவாங்க, எதையோ மாற்றி கொடுத்து கிறிஸ்டின் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க, நீங்கள் உலகத்தில் வாழணும்னா சின்ன தப்பு செஞ்சு தான் ஆகணும். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி ஒரு அம்மாட்ட பொய் சொல்லக்கூடாது. அது எப்படிங்க பொய் சொல்லாமல் இருக்க முடியுங்குது? இதை கூட்டத்தை கேட்டுக்கினேன் பிரசங்கம் பண்ணுகிறேன். அது எப்படி பாராட்டுறேன், ஓப்பனாக பேசிடுச்சு, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அப்போவே என்கவுண்டர் பண்ணிச்சேன். நான் சொன்னேன், கரெக்ட் தான் சிஸ்டர் சொல்லிட்டு சொல்லி முடிச்சு பண்ணி. இப்போ சொல்லுவேன், ஐயோயோ நான் சொல்லவே மாட்டேன். ஏன்? நீ அங்கே இருக்க மாட்டேன்ட்டேன். ஐயோயோ எனக்கு அதுதான் முக்கியம் இல்லையா? பொய்யே வேணாயா? அல்லேலூயா. ஸோ கரைத்திரை முதலான என்ன? இப்போது உங்கள் உடம்புல இங்கே வந்து நீங்கள் கருப்பை ஒரு பெண் எடுத்து கருப்பு இங்கே போட்டால் என்ன ஆகிடும்? எனக்கு இங்கே தெரியுமில்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுங்க? கரை பச்சிச்சா? அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கக்கூடாது மகளே. புரியுதா சொல்கிறது? அதனால தான் இயேசு கரை தெரியுமா ஒன்றுமில்லாமல் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. சபைனா யாரு? நாம தான். பாருங்க, இங்கே பாருங்க, 1 Corinthians 3:16 பாருங்க. நீங்கள் தேவனுடைய என்றும் தேவனுடைய ஆவி எங்கே இருக்குது? இப்போ புரியுதா? தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னனே. எப்படி வந்துட்டார் இயேசு? தேவனுடைய ஆவியாக எங்கே வந்துட்டாரு? எனக்குள்ளே வந்துட்டார். இப்போ புரிஞ்சு போச்சா? தேவராஜ்யம் வேறு யாரும் இல்லாமல் அது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். அந்த தேவராஜ்யமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வந்துட்டாரு. லூக்கா 17:20-21 என்ன சொல்லுது? இதோ அங்கே என்றும் இதே அங்கே என்றும் தேட வேண்டாம், தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்குதுன்னு அங்கே போடப்பட்டிருக்கு. அப்போ தேவராஜ்யம் எங்கே வந்துச்சு? நீங்கள் தான் என்ன? இப்போ தேவனுடைய ஆலயம். இதுக்கு பேர் சபை கூடி வருது அர்த்தம். இங்கே வந்து உட்காந்து கூடி வந்திருக்கீங்க. ஆனால் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். எத்தனை சர்ச்சு பாருங்க. நீங்களே எத்தனை ஆள்? நீ ஒரு ஆலயம், 2, 3, 4, 5, எத்தனை பேர்? அத்தனை பேர் தேவனுடைய ஆலயம். இத்தனை ஆலயம் ரோட்டுக்கு போச்சுன்னா பேய் ஓடுமா ஓடாதா? ஒரு ஆளுக்கே ஓடுதுன்னா 10 தேவனுடைய ஆலயம் ரோட்டில் வந்துட்டு போதுன்னா எப்படி இருக்கும்? ஓடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஊருக்கு அதை பேசினே சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே போகிறோம். பார்த்தீங்களா? வா மகளே, உனக்காக தான் காத்திருந்தேன் இவ்வளோ நேரம். நிறைய ஒரு 2 மணி நேரம் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். சர்ச்சுக்குள்ளே வெளியே வந்துட்டு அப்படியே தோளில் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அப்புறம் ஈவினிங் வந்து படிப்பீங்க, கை காலெலாம் வலியாக இருக்கும். காலையில் எழுந்து பார்ப்பீங்க, சர்ச்சுக்கு தானே போயிட்டு வந்த, காலெல்லாம் வலிக்குது. நீ சர்ச்சுக்கு தான் போனேன், கூட யாருக்கிட்ட போன உனக்கே தெரியல. வெளியே ரெடியாக காற்று ஊற்றிக்க மாட்டான். இப்போ புரியுதா? பழக்கத்தில் வெத்தலை பாக்கு, புயலை கட்ட எல்லாத்தையும் அடக்கி பல்லெல்லாம் சொல்லுவாங்க பாட்டி மாதிரி. ஏம்மா பழகிட்டேயா, தப்பு தான். ஏம்மா அது உன் பல்லைக்கு எடுத்துருமா, இங்கே பல்லெல்லாம் பிரச்சனை உண்டாகிடும், நீ நல்லா இருக்கணுமேன்னு சொல்லும்போது விட முடியலையா. எதுக்குமே நீங்கள் அடிமை ஆகக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குமே நம்ம என்ன அடிமை ஆகக்கூடாது. சரி, அப்போது நீங்கள் தான் ஆலயம். அடுத்தது பாருங்க, இதை வாசிங்க. 1 Corinthians 6:19. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர் என்று
அப்போ நம்மளாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்மளாம் யாருடையவர்கள் அல்ல? நம்முடையவர்கள் அல்ல. நான் என்னுடைய அல்ல. நான் இனிமே யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நீங்க யாருக்கு சொந்தம்? அல்லேலூயா. ஏன்னா உங்கள் சரீரம் யாரால பெற்றுக்குது? அப்போ உங்களுக்கு இந்த சரீரம் வந்திருக்குன்னா, எனக்கு இந்த அழகான மேனி வந்திருக்குன்னா யார் கொடுத்தது? எனக்கு இது ஏசப்பா கொடுத்தார். ஐயோ இந்த சனி, இது சனியண்டா, இது இந்த கருப்பாக இருக்குது, நான் ஏன் வெள்ளையாக பிறக்கலை சொல்லாதே. கருப்பும் இயேசு கொடுத்தது, வெள்ளையும் இயேசு கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் சரீரம் யாருக்கு சொந்தம்? அப்போ இயேசுக்கு சொந்தமான இந்த சரீரத்தை அடுத்தவங்க தொடர்ந்து இடம் கொடுக்கலாமா? அடுத்தவங்க தப்பாக பார்க்குறது இடம் கொடுக்கலாமா? என் இயேசு என்னை பார்க்கட்டும். அல்லேலூயா. நான் அழகாக இருக்கேன்னு இயேசுவுக்காகத்தான், நான் நல்லா இருக்கேன்னு இயேசுவுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ உங்கள் கண்ணாடி முன்னே நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா, நான் இவர் நல்லா இருக்கிறதுக்கு என் இயேசுவுக்காக, அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்புறம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 48-49, ஆகிலும் உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில். ஏன் நான் இதை போட்டேன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு சர்ச்சு பெரிய பெரிய கோபுரம் இருக்கணும், மணிகூண்டு இருக்கணும், கட்டடம் தான் நம்ம சர்ச்சு நினச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இதை போட்டேன். அப்போ கட்டடம் இல்லைங்கிறதுக்கு தான் இந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 48வது வசனம் எடுத்து போட்டேன். நம்ம கூடி வருவதுக்கு ஒரு இடம் இருக்கலாம், ஆனால் கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் வாழ்ந்து கொடுக்குறாங்க. எங்கள் சர்ச்சு பெருசுங்கன்னுவான். நீ தாண்டா சர்ச்சின்னா அது புரியாது அவனுக்கு. எங்கள் சர்ச்சு பெருசுங்கன்னுவான். வந்து பாருங்களேன், ஏசியை பாருங்க, இங்கே சூப்பராக இருக்கும் பாருங்கன்னுவான். ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதுக்குள்ளே இல்லைடான்ட்டு. எங்கே இல்லையா? நீ கையினால செய்யப்பட்ட ஆலயம் நான் என்ன பண்ணல இல்லைன்ற போட்டிருக்கா இல்லையா? இங்கே நான் சொல்கிறேன்னா இங்கே போட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன? அப்போது அடுத்த வருஷம் பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை, நான் தங்கியிருக்க ஸ்தலம் நீங்கள் தான். இயேசுவுக்கு யார் வீடு? நம்ம தான். நமக்குள்ளே வாசம் பண்ணார். நம்ம எல்லாம் கூடி வந்தீங்கன்னா, பொய் பேசாத ஒரு கூட்டமாக கூடி வந்தால் எவ்வளோ சந்தோஷம் இயேசுவுக்கு. நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் இயேசுவுக்கு. இதுதான் ஆலயம். ஆமென். இங்கே நீங்கள் பாருங்க, அப்போது இயேசுவுக்கு ஆலயம் யாதுன்னா நீங்கள் தான். அப்போ நம்ம இந்த கூடுகைக்கு வர்றது என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கிறோம், அவர் தொழுது கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது அப்புறமா பார்த்தது. அடுத்தது பாருங்களேன். ஆகையால் இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும், அப்புறம் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. நல்லா கவனிங்கம்மா. நான் இங்கே பாருங்க, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து தமது சபை. உங்களை என்னையும் நான் சம்பாதிக்கலை. நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா என்னால் இல்லை, உனக்காக உயிர் கொடுத்த இயேசு உன்னை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ புரியுதுங்களா? யாரெல்லாம் சபை நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாரும் ரட்சித்தது யாரு? இயேசு. அப்போ நான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, உங்களை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி எங்களை கண்காணிகளாக வச்சிருக்கிறார். அவ்வளோதான். நாங்களாம் யார் தெரியும்? உங்களுக்கு வேலைக்காரங்க. நல்லா யார் உனக்கு வேலைக்கார? மகளே, என்னை கூப்பிட்டு, ஐயா வாங்க, எனக்கு இந்த வசனம் போய் சொல்லிக் கொடு. நான் என்ன சொல்ல, மகளே இந்த வசனம் இப்படி சொல்லுது, ரைட். இப்போ என்ன பண்ணணும்? வா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே போய் அந்த வியாதி ஜெபம் கை வைங்க. இப்படி தான் நான் கற்றுக் கொடுக்கணும். நான் என்ன கற்றுக்கணும் தெரியுமா? என் கூட வா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்கே 2 வியாதிஸை பாருங்கள், வா என் விசுவாசி, நீ கை வை அப்படின்னு நான் சொல்லணும். இல்லையா நீங்கள் தான், இல்லை நீ வையணும். வைக்கும்போது அற்புதம் நடக்கிறதுக்கு காமிக்கணும். இதுக்கு தான் என் வேலை. உங்களை உருவாக்குறது தான் என் வேலை. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுது வழிகளை காண்பிக்க தான் என் வேலை. அந்த கண்காணிக்கிற வேலை தான் கர்த்தர் சபைக்கு போதகர்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் சம்பாதித்தது யாருன்னா இயேசுவின் ரத்தம். உங்களை மாற்றினது இயேசுவின் ரத்தம். கரெக்டா? என்னுடைய பாஸ்டர் ஒரு காலத்தில் அவர் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு என்னை மாற்றி அவர்கிட்ட கொண்டு போனார். அதுக்கப்புறமா தான் எனக்கு அவர் பாஸ்டர் ஆனார். ஆனால் முதல்ல யார் என்னை சந்தித்தது? இயேசு என்னை சந்தித்தார். மகனே நான் உன்னை ரட்சிக்கிறேன், மகனே உன் பாவத்தை மன்னிக்கிறேன், என்கிட்ட வா. இப்போ எனக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு, சந்தோஷமாக ஆராதிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் இயேசு தான் உன்னை என்னையே ரட்சித்தார். ஸோ இயேசுக்கு மேலே யாருமே கிடையாதுன்றதுக்காக சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சரிங்களா? அடுத்தது நீங்கள் பாருங்க, இப்போ சபையில் ஏன் கூடி வரணும்னா இந்த வசனம் பாருங்க, அன்புக்கும்
நற்கிரிகளுக்கு என்ன பண்ண ஒருவர் கவனிக்கிறதுக்கு தான் நம்ம சபைக்கு கூடி வரும். சபை கூடி வதை சில விட்டுவிடுறது இப்போ நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும்னு சொல்லி இதுக்கு தான் நம்ம சபை கூடி வரும். அப்போ சர்ச்சுக்கு வரும்பொழுது இந்த அம்மா வியாதிப்பட்டான்னு வச்சுக்கணும். ஒருத்தர் பலவீனமாக இருந்தால் முழு சபையும் அந்த சகோதரிக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். இப்போ புரியுதா? அவங்க என்ன கேட்டுட்டு போட்டோம், போயிட்டு உடம்பு சரியில்லையா அப்படி கேட்டு போயிடக்கூடாது. உனக்கு எப்படி ஜெபிப்பியோ அதே மாதிரி முழு சபையும் உங்க விசுவாசிக்கு ஒரு பிரச்சனைனா முழங்கால் படியிடணும். அதுக்கு தான் இந்த பேர். இங்க சபை கூடிவதுன்னு அர்த்தம்னா ஒருவரை ஒரு என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு துணி இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு. கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போட்டு அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாம். இதுக்கு பேர் தான் சபை கூடிவது. ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அந்த சிஸ்டர் பேர் என்ன, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, அந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிள்ளைக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, சபைக்கு தெரியணும். யாருக்கும் நடக்குது, எனக்கு என்ன, என் பிள்ளைங்க கல்யாணம் ஆகிட்டு பேரப்பிள்ளைகளும் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு குழந்தை இன்னும் பிறக்கலையா, நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். அதுதான் சபையின் ஐக்கியம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம செய்யணும். கடைசியாக இன்னொரு கிஃப்ட் என்ன, தூப வர்க்கம். இது மூணாவது கிஃப்ட். இதுதான் இப்போ திறப்பின் வாசல் ஜெபம். தூப வர்க்கம்னா என்ன, திறப்பின் ஜெபிக்கத்தினுடைய ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை. நல்லா கவனிங்க. இப்போ 2 கிஃப்ட் பார்த்துட்டீங்க. ஆத்துமாக்கள் ஒரு கிஃப்ட் வச்சாங்க இயேசுவுக்கு, பொண்ணை. அப்புறம் வெள்ளை புனையது பரிசுத்தம். மூணாவது கிஃப்ட் என்ன, தூப வர்க்கம். இந்த ஆத்துமாக்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யாதவங்க இந்த திறப்பில் நின்று ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்கலாம், ஆனால் பலன் இல்லாமல் இருக்கும். சிஸ்டர் சகோதரனே கவனிங்க. இப்போ பாருங்க, எங்கேருந்து எடுத்திருக்கேன் பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். அங்கேருந்து இந்த வசனம் எடுத்திருக்கேன் பாருங்க. அந்த புஸ்தகத்தை அவர் என்ன பண்ணாரா, வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் என்ன பண்றாங்க, தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. வந்துச்சா? பரிசுத்தவான்களுடைய படிங்க, இங்க பாருங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய, நான் ஆரம்பத்தில் ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கா? திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன? தூப வர்க்கம் கூட்டல் பரிசுத்தவான்களின் ஜெபம் ஈக்குவல் டு திறப்பின் வாசல் ஜெபம் போட்டனா இல்லையா? இப்போ பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் எந்த புஸ்தகத்தில் இருக்குது? புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து என்ன போட்டிருக்கு? திறப்பின் ஜெபத்துக்கு பரிசுத்த வான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். இப்போ இந்த தூப வர்க்கம் எங்க இருக்குன்றது நான் பழைய ஏற்பாட்டில் காமிக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் திறப்பில் ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்படின்னா என்னன்னா, இந்த பரிசுத்தவான்கள் ஜெபம் என்ன அர்த்தம்னா, தனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், எனக்கு வேணும், என் சர்ச்சுக்கு மட்டும் வேணும், அது கூட இப்படி சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே, எல்லா சபையும் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லா சபையிலும் நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த தெரு முழுவதும் மாற்று ஆண்டவரே, அடுத்த சபை போதவர்களை பிரச்சனையா மாற்றுங்க ஆண்டவரே, அங்கே தப்பு செய்யல மாற்றுங்க ஆண்டவரே, எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. இப்படி சுயநலம் இல்லாமல் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள் ஜெபம். புரியுதுங்களா? அப்படி ஜெபம் பண்ண எப்பொழுதுமே எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நல்லது. நான் நல்லா இருக்கணும், நல்லது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை பாஸ் பண்ணும், நல்லது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டோடு படிக்கிற, என் மகளோடு படிக்கிற ஃப்ரெண்டோ பாஸ் பண்ண ஆண்டவரே. அதுதான் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபம். சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கலாம். இப்போ புரியுதா சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இதை நான் இங்கிருந்து எடுத்தேன். அடுத்தது பாருங்களேன், எப்படி நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக மாறுறோம். யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் தெரியுமா? நம்மெல்லாம் யாரு பரிசுத்தவான்கள் தான் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ பாஸ்டரையா, அப்புறம் ஊழிய செய்கிறவங்க, இப்போ என்ன இவங்கெல்லாம் பைபிள் எடுத்து இப்படி பண்ணுறாங்க, இவங்க தான் பரிசுத்தவான்கள் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் கூட பரிசுத்தவான்கள் தான். எங்க இந்த பாருங்க வசனம், எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற, எல்லாம் கொஞ்சம் படிங்க, இங்க படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்
அப்போ நீங்கள் விசுவாசி ஆனாலே உங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? நான் சொல்கிறேன்னா, யார் சொல்கிறது? பவுல் எபேசு நிருபத்தில் தெளிவாக எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் யாரெல்லாம் விசுவாசி ஆயிட்டீங்களோ உங்களுக்கு என்ன பேரா? இவங்களுக்கு இந்த கடிதம் எழுதுறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசி ஆயிட்டீங்க, நீங்களாம் யாரு? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து வரத்துக்கு என்ன கண்டிஷனு? பொட்டு எடுத்துட்டு பூ எடுத்து எல்லாம் வந்துட்டு முடிஞ்சு போச்சா? ஞான ஸ்நானம் எடுக்கணும். தண்ணியில் மூழ்கி என்ன பண்ணுனீங்க? கண்டிப்பாக எடுக்கணும். சீக்கிரமாக எடுத்துருங்க. யாருன்னா ஞானஸ்நானம் எடுக்காம தாமதிச்சிங்கன்னா இன்றைக்கு இயேசு வந்தால் நீங்கள் கைவிடப்பட்டுடுவீங்க. சபைக்கு சொல்றேன், உடனே எடுத்துரு, சீக்கிரமா எடு ஞானஸ்நானத்தை. அப்ப ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டா நீ விசுவாசியா மாறிடுற. கரெக்டா? அப்போ உனக்கு என்ன பேர்? பரிசுத்தவான்கள். அப்ப நீங்க திறப்பு நின்று ஜெபிக்கலாம். நம்ம என்ன பண்ண? திறப்பு நின்று ஜெபிக்கலாம். கரெக்டா? அதுக்கு தான் இந்த பரிசுத்தவான்களுக்கு போட்டேன். ஏன் நம்ம பரிசுத்தவான்களா மாறணும்? சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 12வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு என்ன பண்ணிட்டாரு? நீக்கிட்டாரு. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், ஒரு காலத்துல எவ்வளோ நீ போய் பேசியிருக்கலாம், ஆனா அந்த பாவத்துக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இயேசு மாற்றி விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும். ஒரு பெரிய விபச்சாரி இயேசுவிட கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறது வச்சிருந்தாங்க. இயேசு கீழே எழுதினாரு, உங்களில் எவனாகிலும் பாவம் செய்யாதவங்களை கல் எடுத்து அடினா. ஒருத்தரும் கல் எடுத்து அடிக்கணும். எல்லாரும் பாவம் செய்ய ஒருத்தரும் போயிட்டாங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், மகளே, யாரும் உன் மேலே கல் எடுத்து அடிக்கலையா? இல்லை ஆண்டவரே. அப்போ சொன்னார், நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். இனி நீ என்ன பண்ணாத? இதான் கண்டிஷன். ஆமென் சொல்லுங்க. உடனே இயேசு மன்னிச்சிட்டார். உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணாரு? அப்ப அந்த பிள்ளை மன்னித்த பிற்பாடு நான் வாழ்நாள் முழுதும் அவளை விபச்சாரம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்படி யாருன்னா சொல்றான்னா அவன் இயேசுடைய பிள்ளையே கிடையாது. உன் பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு உன் பாவத்தை சொல்லி உன்னை குற்றப்படுத்துறவன் அவன் இயேசுடைய பிள்ளையே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பாவத்தை எவ்வளவு தூரத்துக்கு போடுறாரு? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க மனசுக்குள்ள ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேனே பிரதர், இந்த தப்பு நீங்க மனசுக்குள்ள தோணுதுன்னா இப்பவே விட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த 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 அதை வந்து நீங்க குற்ற மனசாட்சி இருக்க வேண்டாம், வெளியே வந்துரு. ஏசு உன்னை மன்னிச்சிட்டாரு. அவர் ரத்தத்தினால கழுவிட்டாரு உன்னை. அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால கழுவிட்டாரு. சரி, இப்ப புரிஞ்சு போச்சுங்களா? அடுத்தது பாருங்க, திறப்பின் வாசல் ஜெபம் உலக காரியத்துக்கு ஏதுவானது கிடையாது. நான் என்ன சொன்னேன்? சுயநலமா ஜெபிக்கிற ஜெபம் இது கிடையாது. எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் வேற நேரத்தில் ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வருகிற ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே உன்னையும் உன் குடும்பத்தையும் வச்சு ஜெபிக்காது. மற்ற குடும்பம், ரட்சிக்கப்படாதவர்கள், அடுத்த தேசம், அடுத்த தலைமுறை, அவங்களுக்காக நீங்கள் பிரேயர் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் போட்டிருக்கேன், இது உலக காரியத்துக்கு ஏதுவானது அல்ல. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த ஜெபம் எங்க போகுது? திறப்பின் வாசல் ஜெபம். இப்போ புரிஞ்சுங்க. இப்போ கொஞ்சம் இப்போதான் முக்கியமானது, கொஞ்சம் கவனிங்கம்மா. திறப்பின் வாசல் ஜெபம்னா என்னன்னு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போதான் இது வரைக்கும் சுவிசேஷ சொல்றதை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ திறப்பின்னு ஜெபிக்கிற என்னங்க அர்த்தம்? ஏன் எல்லாரும் திறப்பின்னு ஜெபம் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 1, திறப்பின் வாசல் ஜெபம் உலக காரியத்துக்கு ஏதுவானது இல்லை. நம்பர் 2 என்னது? இந்த ஜெபம் எங்க போகுது? பலிபீடத்துக்கு போய் சேர்கிறது அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் சேருகிறது. 3வது, இந்த ஜெபம் எப்படிப்பட்டது? 4வது, இந்த ஜெபம் செய்யும் போது யார் இருக்க மாட்டான்? பிசாசு இருக்க மாட்டான். பாருங்க எவ்வளவு வல்லமையான ஜெபம். அடுத்தது பாருங்க, ஏன் இந்த 4 திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். திறப்பின் வாசல் ஜெபம் உலக காரியத்துக்கு ஏதுவானது இல்லை. நம்பர் 2, இந்த ஜெபம் எங்க போகுது? பலிபீடத்துக்கு போய் சேர்கிறது. 3வது, இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வல்லமையான ஜெபம். 4வது, ஜெபம் செய்யும் போது யார் இருக்க மாட்டான்? எப்படியா சொல்றீங்க? ஒரே ஒரு வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் பாருங்க. பரிசுத்தமான ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தை நிறைந்த பொற்கலசை பிடித்துக் கொண்டு இந்த பரிசுத்தவான்கள் ஜெபம்னா திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்க சொல்லி கொடுத்தனா இல்லையா? இவங்க ஜெபித்தா எங்க போகுது? எங்க போகுது? ஆட்டுக்குட்டியான முன்பாக என்ன அது வணக்கமாய்
விழுந்து ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசப்பா. அல்லேலூயா. யாரெல்லாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறீங்களோ உங்க ஜெபம் எங்க போகுது? ஆட்டுக்குட்டி கிட்ட போகுது. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? சொல்லுங்க, யாரு? இயேசு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. சோ அதனால தான் நான் போட்டேன். என்ன போட்டேன்? இந்த ஜெபம் பலிபீடத்துக்கு போய் சேருது. இந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். இந்த ஜெபம் செய்யும்போது யார் இருக்க மாட்டான்? ஏன்னா இயேசு கிட்ட போத நேரடியா போறதுனால சாத்தான் தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு இந்த கிராமத்துக்காக கண்ணீர் விட்டு டெய்லி ஜெபிக்கிறீங்கன்னா இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த ஜெபத்தை போய் தடுக்கணும்னு செய்ய முடியாது சாத்தான். ஏசப்பா தடுத்துவார். அந்த ஜெபம் நேரடி இயேசு விட்டு போகுது. அப்போ திறப்பின் வாசி ஜெபம் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, 5வது பயணம், தன்னை வருத்தி மற்றவர்கள் செய்த பாவத்துக்காகவும் தேசம் செய்கிற பாவத்துக்காக எப்படி ஜெபிக்கணும்? திறப்பின் வாசி ஜெபம் செய்யும்போது மன்றாட்டு ஜெபம் இருக்கணும். எப்படி மன்றாடணும்? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெகேமியான்னு ஒரு மனுஷன் இருந்தார். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த வசனம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெகேமியா என்ன பண்ணுறாரு? அவருடைய ஜனங்கள் எல்லாருமே எருசலேம் அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது, ஜனங்கள் எல்லாம் சிதறி போயிட்டாங்க அப்படின்ற செய்தி அவருக்கு வந்த உடனே அவருடைய மனைவியோ பிள்ளைங்களோ அழிஞ்சு போனான்னு அழல. தன்னுடைய ஜனம் இனம் அழிந்து போனாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இன மக்கள் அழிகிறாங்களே. அப்போ அதே மாதிரி நீங்களும் உங்கள் சொந்த பந்தம் இன்னும் ரட்சிக்கப்படலை. நீங்கள் மட்டும் இயேசுவை ஏற்றுட்டு இருக்கீங்க, கரெக்டாக அப்படி வச்சுக்கொள்வோம். நீங்கள் மட்டும் இயேசுவை ஏற்றுனீங்க. இன்னும் உங்களுடைய வம்சத்தில் உங்கள் சிஸ்டர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் பிரதர்ஸ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் சொந்த இனம் அவங்களோட இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்து ஒரே குடும்பத்தில் வளர்ந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ பரலோகம் விட போகிறீங்க. மீதி பேர் எங்கே போக போகிறாங்க? அப்போ அவங்க நரகம் போகிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்னுடைய கூட பிறந்தவங்க நான் ஜெபிக்க போகிறேன் சொல்லி ஜெபிக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் உன் குடும்பத்துக்காக வாங்கி நீங்கள் ஜெபிங்க. திறப்பு நின்று ஜெபிக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் தேசத்துக்கு ஜெபிங்க. குறைந்தபட்சம் உன் சொந்த குடும்பத்தில் இன்னும் யார் ரட்சிக்கப்படலையோ, உன் புருஷனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் தம்பியா இருக்கலாம், உன் மாமாவாக இருக்கலாம், உன் மாமியா